श्रीशैलेश दयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यतेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्करीहुळं प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महदाह्वय भट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् अन्नवयल पुதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன் இசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதியன்ன இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. இன்றைய தினம் மன்னியசீர் மார்கழியில் கேட்டை தொண்டரடிப்புடி ஆழ்வாருடைய திருநக்ஷத்திர நன்னாள். ஆழ்வார்களுக்குள்ளே தொண்டரடிப்புடி ஆழ்வாருக்கே அமைந்திருக்கக்கூடிய ஏற்றம் என்னவென்றால், எம்பெருமானுக்கே திருப்பள்ளி எழுச்சி பாடினார். கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான் கனவிருளகன்னது காலயம் பொழுதாய் மதுவிருந்தொழுகின மாமலரெல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்தீண்டி என்று தொடங்கி அற்புதமாக 10 பாசுரங்களிலே திருவரங்கத்திலே எழுந்தருளிருக்கக்கூடிய பெரிய பெருமாள் நம்பெருமாள் வெம்பெருமானுக்காக திருப்பள்ளி எழுச்சி பாடினார். எம்பெருமான் முதலிலே இந்த ஆழ்வாருக்கு மயர்வர மதிநலம் அருளினான். இவர் சம்சாரத்திலே ஈடுபட்டிருந்தார். ஏதோ சாதாரண ஒரு ஸ்திரீனிடத்துல ஈடுபட்டவராய் சாமானிய விஷயத்துல ஈடுபட்டிருந்தார். அப்ப சரியான உறக்கம், நல்ல உறங்கி கொண்டிருந்தார்னு கொள்ளணும். எம்பெருமானுடைய ஞானம், அவரை பத்தின ஞானம் ஏற்பட்டால்தான் விழிப்பு ஏற்பட்டதுன்னு அர்த்தம். எம்பெருமானை பத்தி தெரிந்து கொள்ளாமல் விஷயாந்தரங்களிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார். முதல்ல ஆழ்வார் உறங்கி கொண்டிருந்தார்னு கொள்ள வேண்டும். அப்படி உறங்கி கொண்டிருந்தவரை எம்பெருமான் எழுப்பினார். உயர்ந்த ஞானத்தை கொடுத்தார், பக்தியை கொடுத்தார், அறிவின்மை அஞ்ஞானத்தை தொலைத்தார், மயர்வர மதிநலம் அருளினார். அப்ப முதல்ல எம்பெருமான் ஆழ்வாருக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி, தேவரீர் என்னை பத்தி தெரிந்து கொண்டு எம்முடைய பெருமையை நன்றாக அனுபவித்து பாசுரங்களை பாட வேண்டும்னு பெருமாள் அருளினார், அனுகிரகித்தார். அதற்கு பின்னர் அவ்வெம்பெருமான் போய் சயனித்து கொண்டு விட்டாராம். சரி, ஆழ்வாருக்குத்தான் நாம ஞான பக்திகளை கொடுத்து விட்டோமே, இனி அவருடைய பொறுப்பு நம்மதல்ல, உலகத்தை திருத்த வேண்டிய பொறுப்பு ஆழ்வாருக்கு என்று சொல்லி இவர் ஆயாசம் எல்லாம் தீரும்படியாக நல்ல ஆதிசேஷ பரியங்கத்தில போய் சயனித்து கொண்டார். இப்ப அந்த எம்பெருமான துயில் எழுப்புகிறார். பெருமானே, இப்படி அடியனுக்கு ஞானத்தை கொடுத்தீர், பக்தியை கொடுத்தீர், கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே. நீர் பாட்டுக்கு வெறுமனே சயனித்து கொண்டு விட்டால் எப்படி அடியோங்கள்லாம் கைங்கரியம் பண்ணுவது? இதை செய்யும் இதை செய்யாதேன்னு அடியோங்களை ஏவி காரியம் கொள்ள வேண்டாமா? எப்படி இளைய பெருமாளை ஏவி சக்கரவர்த்தி திருமகன் அனைத்து கைங்கரியங்களையும் கொண்டாரோ, பவாம்ஸ்து சக வைதேஹ்யா கிரி சானுஷு ரம்சியசே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்கிரத ஸ்வபதச்சதே என்று இளைய பெருமாள் லக்ஷ்மணர் அவர் ராமபிரானிடத்துல தெரிவிக்கிறார். சக்கரவர்த்தி திருமகனே, ராமபிரானே, உமக்கு எல்லா இடத்திலையும் கிரி சானுஷு ரம்சியசே, தேவரீர் எங்கெல்லாம் விருப்பப்படுகிறீரோ அந்த எல்லா இடத்திலையும் அடியன் கூடவே வந்து எல்லா தொண்டுகளையும் செய்ய பெறுவேனாக இருக்க வேண்டும். இத்தை நீர் திருவுள்ளம் பற்றியருள வேண்டும்னு எம்பெருமானிடத்துல விண்ணப்பித்தார். சரணாகதி பண்ணி எம்பெருமானோடையே கூட சென்று அனைத்து விதமான தொண்டுகளையும் செய்தார்னு பார்க்கிறோமே. இதே போலத்தான் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் இப்ப எம்பெருமானாலே மயர்வர மதிநலம் அருள பெற்றவர், உமக்கு எல்லா விதமான தொண்டுகளையும் செய்ய வேண்டுமே, நீர் பாட்டுக்கு சயனித்து கொண்டு விட்டால் என்னாவது என்று திருப்பள்ளி எழுச்சி பாடினார். அதற்கு மேலே திருமாலை 45 பாசுரங்கள், பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாடும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று திருவரங்கத்தில் எழுந்தருள் இருக்கிற இந்த எம்பெருமானுடைய புகழ் நாமங்களை பாடுவதை விட
இந்திரலோகம்னு சொல்லக்கூடிய உயர்ந்த மோட்சம் பரமபத அனுபவம் கூட எனக்கு பெரிதல்ல என்று எம்பெருமானிடத்துல இந்த நித்திய விபூதியும் லீலா விபூதியுமாக இரண்டும் கலந்திருக்கக்கூடிய திருத்தீயா விபூதி. எம்பெருமானுக்கு இரண்டு செல்வங்கள் தானே கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒன்னும் பரமபதம் நித்திய விபூதி, மத்தொன்னும் இந்த பூ உலகம் லீலா விபூதி. இந்த இரண்டிலுமே சேராததாம் திருவரங்கம்ங்கிற திவ்ய தேசம். லீலா விபூத்திலையும் சேராது, நித்திய விபூத்திலையும் சேராமல் மூன்றாவது சொத்தாக எம்பெருமானுக்கு அவனுக்கே பெருமையை சேர்க்கும் விதத்திலே அமைந்திருக்கக்கூடிய திவ்யமான இடம். வண்டினம் உரளும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீதனவும் சோலை என்று ஆழ்வாரே வர்ணிக்கிறாரே. அந்த இடத்துல எம்பெருமான் திருப்பள்ளி கொண்டருளினான், அழகாக சயனித்தான். சரி, இவ்விடத்திலேயே இருந்து எம்பெருமானுக்கு புஷ்ப கைங்கரியம் தொண்டு செய்து துளபத்தால் துளங்கினான் வாழியேன் ஆழ்வாருடைய வாழி திருநாமம். என்ன தொண்டு செய்தார்னா, பெருமானுக்கு எது மிகவும் பிடிக்குமோ அந்த தொண்டை செய்ய வேண்டும். திருத்துழாயை நன்றாக பறித்து அதை தொடுத்து பெருமானுக்கு சமர்ப்பித்தல், புஷ்பங்களை எல்லாம் சேகரித்து மாலை கட்டி எம்பெருமானுக்கு சமர்ப்பித்தல். அதனால தான் எப்பொழுதும் புஷ்ப குடலையோடையே இவ்வாழ்வார் சேவை சாதிப்பார். பல ஆழ்வார்களும் கை அஞ்சலி ஹஸ்தத்தோடு சேவை சாதிப்பார்கள். அதே மதுர கவி ஆழ்வார்னு சொன்னால் கையில தாளமோடு சேவை சாதிப்பார். இப்ப தொண்டரடிப்படி ஆழ்வார் என்னால் கையில புஷ்ப குடலையோடு சேவை சாதிப்பார். ஏன்னா எப்பொழுதும் தொண்டிலேயே ஈடுபட்டு கொண்டிருந்தார். இந்த தொண்டுல ஒரு நாள் கூட இடைவெளியே கூடாது, எந்த தடையும் இல்லாமல். எத்தனை நாள் அடிய இந்த உலகத்துல வாழப்போகிறேனோ எல்லா நாளும் எம்பெருமானுக்கு தொண்டு அது தடையில்லாமல் நடைபெற வேண்டும் என்பதற்காக வேறு திவ்ய தேசங்களோ வேறு ஊருக்கு போவதை கூட நிறுத்தி விட்டார். எங்கும் செல்லாமல் திருவரங்கத்திலேயே கிடந்து அவ்விடத்திலேயே எல்லா விதமான தொண்டுகளையும் செய்து பெரிய பெருமாளை தவிர வேறு ஏதும் அறியாதவராய் மத்தொன்னினை காணாவே என் அமுதினை கண்ட கண்கள் மத்தொன்னினை காணாவேன்னு திருப்பான் ஆழ்வார் தெரிவித்தார். அந்த ஆழ்வாருடைய காலத்திற்கு சற்று முற்காலம் தான் தொண்டரடிப்படி ஆழ்வாருடைய காலம். அவர் இப்படி எம்பெருமானிடத்துல ஈடுபட்டவராய் அனைத்தும் எம்பெருமானே என்று அவருக்கு தொண்டுகளை செய்து உய்ந்து போனார்னு பார்க்கிறோமே. அவ்வாழ்வார் முக்கியமா அவருடைய கைங்கரியம் என்னன்னா எம்பெருமானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினமை. இதற்கு அடுத்ததாக எம்பெருமானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுவது ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்படிப்பட்ட பாகவதர்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி இவர்களோடு சேர்ந்தன்னோ எம்பெருமான அனுபவிக்க வேண்டும். இதை உலகத்தவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக விஷ்ணு சித்தருடைய அற்புதமான பெண்ணாக பெரியாழ்வார் பெண் பிள்ளையாக அவதரித்தாள் ஆண்டாள் நாச்சியார். இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காகவன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள். உண்ணாத வாழ்வான் கொண்ட வான்போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். ஸ்ரீவைகுண்டத்துல பரவாசுதேவன் பரமபதநாதனோடு ஒரே ஆசனத்துல இருந்து அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பூமி தேவி நாச்சியார் போரும் இந்த அனுபவம் எல்லாம் பெரிதல்ல. இந்த பூ உலகத்துல நம்முடைய மனுஷர்கள் நம்முடைய குழந்தைகள் கஷ்டப்படும் பொழுது நமக்கு என்ன சுகம் வேண்டியிருக்கு, ஆனந்தம் வேண்டியிருக்கு, தேவையில்லை என்று அத்தை உதறி தள்ளி கீழுலகத்திலே வந்து பிறந்தாள். பெரியாழ்வார் பெண் பிள்ளையாக அவதரித்து நம்முடைய மூதாதையர்கள் ஆழ்வார்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு தொண்டு செய்திருக்கிறார்கள், திருப்பள்ளி எழுச்சி பாடியிருக்கிறார்கள். ஆனால் எம்பெருமானை காட்டி கொடுப்பதே பாகவதர்கள் தானே. இந்த பாகவதர்கள் மூலமாகத்தான் எம்பெருமானை பற்ற வேண்டும். ஆகவே இவர்களுக்கு முதற்கண் ஒரு கைங்கரியம் செய்ய வேண்டும், திருப்பள்ளி எழுச்சி பாட வேண்டும் என்பதற்காக அற்புதமாக திருப்பாவை என்னும் இந்த திவ்ய பிரபந்தத்திலே பாகவதர்களோடு சேர்ந்து எம்பெருமானை அனுபவிப்பதற்கு முன்பாக பாகவதர்களை எல்லாம் துயிலெழுப்புகிறாள். அற்புதமான 10 பாசுரங்கள். அதிலே நாம் இன்று அனுபவிக்க வேண்டிய பாசுரம் 14வது பாசுரம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்னார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். என்ன அற்புதமான பாசுரம். இந்த பாசுரங்கள் எல்லாம் வரிசையா ஒவ்வொரு கோபிகையை எழுப்புகிறாள் ஆண்டாள் நாச்சியார். சில கோபிகைகள் எல்லாம் கண்ணனிடத்துல மிகுந்த ஈடுபாடு கொண்டு மனசால தியானிக்கிறார்கள். தியானிக்கும் பொழுது அருகேயே கண்ணன் இருக்கிறாருங்கிற அந்த நினைவோடு பேச்சு மூச்சு இல்லாமல் அப்படியே பிரமித்தார் போல மயங்கினார் போல கிடக்கிறார்கள். அவர்களைத்தான் இப்ப உறங்கினவர்கள்னு கொண்டு, என்னமா இது உறக்கம், இந்த மாதிரி இங்கேயே மயங்கி கிடந்தால் எப்படி, நாளைக்கு விடியற் கார்த்தால கண்ணனை போ அனுபவிக்க போறோம்னு சொல்லி கேட்ட உடனேயே மெய் மறந்து இப்பயே அனுபவித்துக் கொண்டிருந்தால் உண்மையில் அந்த அனுபவம் நமக்கு கிட்டாமல் போய்விடுமே. கிருஷ்ணனோடு சேர்ந்து அனுபவிக்க வேண்டிய அந்த காலத்தையும் தாண்டி மயங்கி கிடந்தால் அப்போ கிடைக்க வேண்டிய அனுபவத்தையும் விட்டுட்டு வெறுமனே இருந்தால்
அது பிரயோஜனம் இல்லையே. ஆகவே இப்படியே மயங்கி கிடத்தல்ங்கிறது கூடாது, மயங்க வேண்டியதுதான். ஆனா இந்த சமயத்துல கூடாது. இப்ப விடியற் காலை பொழுது வந்து விட்டது, கண்ணன் தயாரா இருக்கார். நாம போய் அவரிடத்துல சேர்ந்து தொண்டுகளை நிறைய கைங்கரியங்களை செய்து பெருமானிடத்துல அருளை பெற வேண்டும். அதற்காக நீ எழுந்திருந்து வா, எழுந்திருந்து வான்னு உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோபிகையாக எழுப்புகிறாள். அதுல இன்றைய நாள் பாசுரத்துல எழுப்பக்கூடிய கோபிகையை எப்படி அழைக்கிறாள்னா, நானாதாய் நாவுடையாய் என்று. ஆச்சரியமா, வாய் பேசும் நங்காய், நானாதாய் நாவுடையாய். நாவுடையாய்னா நல்ல பேசும் திறன் கொண்டிருப்பவளாம், நல்ல பேச்சு சாமர்த்தியம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோபிகை என்ன இவளுக்கு சிறப்பை தெரிவிக்கிறாள். எந்த கோபிகையா இருந்தாலும் அவளுக்குன்னு இருக்கக்கூடிய இன்றியமையாத அந்த சிறப்பை தெரிவித்து அழைக்கிறாளே தவிர, தனியாக அவளுக்குன்னு ஏதோ ஒரு பெயர் இருக்கிறது அத்தை கூப்பிட்டு அழைப்பது அது இந்த இடத்துல விஷயமே அல்ல. பாகவதர்கள் எல்லோரும் ஏதோ பெருமைகள் கொண்டிருக்கிறார்கள். அந்த பெருமைகள் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொண்டு நாமும் அத்தை கடைபிடிப்பதற்கு பார்க்க வேண்டும். இந்த பாசுரத்தில் எழுப்பக்கூடிய கோபிகைக்கு நங்காய், நானாதாய், நாவுடையாய் என்று 3 விழிச்சொற்கள், 3 விசேஷணங்கள் இருக்கிறது. இதற்கு முன் பாசுரத்துல போதரி கண்ணினாய் என்று ஒரு கோபிகை எழுப்புகிறாள். போதரி கண்ணினாய்னா சிறந்த கண்ணழகு கொண்டிருப்பவளாம், புஷ்பத்தையும் வெல்லக்கூடிய, புஷ்பமே தோற்றுவிடும். இவளுடைய கண்ணழகுக்கு பக்கத்துல ஒரு தாமர புஷ்பத்தை வைத்தால் அதனுடைய அழகு தோற்று, இவளுடைய கண்ணழகுதான் விஞ்சி இருக்குமாம். அல்லது மருண்ட மான், அந்த மானுடைய மருண்ட கண்கள் எவ்வளவு அழகா இருக்குமோ அதை போல இவளுடைய கண்ணழகு அப்படி அமைந்திருந்தது என்று சிறந்த கண்ணழகு கொண்டிருப்பவள்னு ஒரு கோபிகை எழுப்பினாள். இந்த கண்ணழகுங்கிறது எத்தை தெரிவிக்கிறது? வெறும் திருமேனியில் இருக்கக்கூடிய கண்ணழகு மாத்திரம் அல்ல, ஞான கண்ணோடு சேர்ந்திருக்கிறாள். கண் நன்னா தெரியறது, நன்னா கண் பார்வை தீக்ஷணமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஞானம் சிறப்பாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆழ்வாரே தெரிவிக்கும் பொழுது, நெஞ்சென்னும் உட்கண்ணேல் காணும் உணர்ந்து, என்னேனும் கட்கண்ணால் காணாத அவ்வுருவை நெஞ்சென்னும் உட்கண்ணேல் காணும் உணர்ந்து ந சக்ஷுஷா பஷ்யதி கஷ்டனைனம் என்று வேதாந்தம். பிரம்மத்தை நாம கண்களால கண்டு அனுபவிக்க முடியுமா? இந்த ஊன கண்களால எம்பெருமான சேவிக்க முடியுமான்னு விசாரித்தது. ந சக்ஷுஷா பஷ்யதி கஷ்டனைனம், சக்ஷுஷா ந பஷ்யதி. யாருடைய கண்களுக்கும் அந்த பிரம்மம் இலக்காகவே மாட்டார். நம்முடைய ஊனக்கண்களாலே வெம்பெருமான கண்டு அனுபவித்தல்ங்கிறது சாத்தியமே இல்லை என்று தெரிவித்தது. அதைத்தான் ஆழ்வாரம் தெரிவிக்கிறார். என்னேனும் கட்கண்ணால் காணாத அவ்வுரு. அந்த எம்பெருமானுடைய உருவம் எப்படிப்பட்டதுன்னா, கட்கண்ண வெளிக்கண், வெளியில இருக்கக்கூடிய இந்த கண்ணால அந்த எம்பெருமான கண்டு அனுபவிக்க முடியுமா என்றால் அனுபவிக்க முடியாது. இப்ப எப்படி எம்பெருமானுடைய பெருமையை நாம தெரிந்து கொள்வது, எப்படி அதை அனுபவிப்பதுன்னா, நெஞ்சென்னும் உட்கண்ணேல் காணும் உணர்ந்து. ஞானம் என்பது நெஞ்சம், நம்முடைய மனசு, அதன் மூலமாக ஏற்படக்கூடிய விஷயம். நல்ல மனசை கொண்டு சிந்திக்க வேண்டும். மனசாது விசுத்தேன என்று எம்பெருமானிடத்துல மீண்டும் 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 இந்த மனசை ஈடுபடுத்தி சிந்திக்க சிந்திக்க அதனால தான் எம்பெருமானை நன்றாக அனுபவிக்க முடியுமே தவிர, வெறும் ஊனக்கண்களுக்கு அந்த எம்பெருமானுடைய பெருமையோ அவருடைய திருமேனியோ இலக்காகவே ஆகாது. இதனால தான் பார்த்தசாரதியான எம்பெருமான் பகவத்கீதையை வரிசையா உபதேசித்துக் கொண்டு வரும் பொழுது, பஷ்யமே யோகமைஸ்வரம் என்று சொல்லி திவ்யம் ததாமி தே சக்ஷுஹு. அர்ஜுனனுக்கு எம்பெருமானுடைய பெருமையெல்லாம் வரிசையா விபூதி அத்தியாயத்துல நிறைய கேட்டார். எல்லாமே உம்முடைய சொத்தா, ஜெகதனைத்தும் உம்முடைய சொத்தா, இப்படி விவரிக்கிறீரே, இந்த ஜெகத்தையே உம்முடைய சொத்து என்றால் இந்த ஜெகத்தோடு நீர் எப்படி சேர்ந்திருக்கிறீர்ங்கிறத கண்களால காண வேண்டும். அதற்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்து உம்முடைய அந்த ரூபம், நீர் சிறந்த அந்த பெரிய திருமேனியோடு எப்படி இந்த ஜெகத்தை எல்லாம் உமக்கு திருமேனியாக கொண்டிருக்கிறீர், விஸ்வரூபம்னு இதைத்தான் தெரிவிக்கிறார்கள். அத்தை அடியனுக்கு காட்ட வேண்டும் என்று கேட்க, அர்ஜுனா அதெல்லாம் சாமானிய கண்களுக்கு தெரியாது. திவ்யம் ததாமி தே சக்ஷுஹு, திவ்யமான கண்களை உனக்கு கொடுக்கிறேன், அப்ராகிருதமான திவ்யமான அந்த கண்ணை கொடுத்து இதன் மூலமாக நீ பார்த்து அனுபவிக்கலாம்னு சொல்லி 11வது அத்தியாயத்துல தன்னுடைய விஸ்வரூபத்தை எம்பெருமான் காட்டி கொடுத்தான். அப்ப எம்பெருமானை அனுபவிப்பது என்றால் அது சாதாரண ஊன கண்களுக்கு அவருடைய மொத்த உருவத்தையும் பார்த்து அனுபவித்தல், பெருமையை புரிந்து கொள்ளுதல் என்பது கிட்டவே கிட்டாது. சற்று மனசோடு சிந்தித்தால்தான், மனசால சிந்திக்க தான் எம்பெருமானுடைய பெருமை நன்றாக புரியும். இல்லையே, ஊன கண்களுக்கு இப்ப போய் உள்ள சேவித்தாலும் பெருமானுடைய திருமேனி தெரிகிறதே என்றால் அது அவருடைய கருணையாலே தெரிகிறதே தவிர என் முயற்சியினால் அவரை கண்டுவிட்டேன் கிடையவே கிடையாது. தாம் கருணையோடு அர்ச்சா நிலையில நின்று கொண்டு, சரி இவனுக்கும் நான் கண்ணில புலப்படுகிறேன்னு ஒரு திருமேனி எடுத்துக்கொண்டு, தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே என்று தம்முடைய கருணையினாலே இப்படி ஒரு
விக்கிரக நிலையில எம்பெருமான் சேவை சாதிக்கிறாரே தவிர நானா முயற்சி பண்ணி எம்பெருமானை கண்டுவிட்டேன் என்று கூறவே முடியாதே. ஆக நெஞ்சென்னும் உட்கண் வேணும்னு பாக்குறோமே, இந்த கண்ணைத்தான் அங்க கொண்டாடுகிறாள். இதற்கு முன் பாசுரத்துல போதரி கண்ணினா என்றால் சிறந்த கண்ணழகுன்னா நல்ல ஞானம், நல்ல எம்பெருமான பத்தின உயர்ந்த ஞானம் அமைந்திருக்கிறது. அடுத்து இன்றைய பாசுரத்துல நாவுடையாய், நல்ல வாக்சாதுரியம், பேச்சு திறமை நன்றாக அமைந்திருக்கிறது. இந்த இரண்டும் ஏதோ ஒரு அடையாளத்தை தெரிவிக்கிறது. என்னன்னா ஒரு ஆச்சாரியனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான பண்புகள். ஆச்சாரியர்கள்னு பலரையும் கொண்டாடுகிறோம். தெருளுத்த ஆழ்வார்கள் சீர்மை அறிவாரார், அருளி செயலை அறிவாரார், அருள் பெத்த நாதமுனி முதலான நம் தேசிகர எல்லால் பேதை மனமே உண்டோ பேசு என்று மணவாள மாமணிகள் தெரிவிக்கிறார். யாருக்கு இந்த அருளி செயல்களுடைய பெருமை தெரியும்? ஆழ்வார்களுடைய பெருமையெல்லாம் யாருக்கு நன்றாக புரியும் என்றால் அது யாருக்கு தெரியுமா? அருள் பெத்த நாதமுனி முதலா நம் தேசிகர எல்லால். நம்மாழ்வாரிடத்திலிருந்து நேரடியாக அருள் பெற்றவரான சுவாமி நாதமுனிகள், அவர் தொடக்கமாக நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல வரக்கூடிய ஓரான் வழி குரு பரம்பரை ஆச்சாரியர்கள் என்ன, அவரிடத்திலிருந்து அந்தந்த ஆச்சாரியரிடத்திலிருந்து உபதேசம் பெற்ற சிஷ்யர்கள் என்ன, இந்த பரம்பரையில இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களுக்குத்தான் தெருளுத்த ஆழ்வார்களுடைய சீர்மை தெரியும். மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற ஆழ்வார்களுடைய பெருமையை இவர்கள்தான் நன்றாக அறிவர்கள். அவர்கள் அருளி செயல்களான திவ்ய பிரபந்தங்களுடைய சாரம் எதை திருவுள்ளத்திலே கொண்டு இப்படி பாசுரங்களை அருளி செய்கிறார் என்கிற அந்த விஷயத்தை நன்றாக உணர்ந்தவர்கள் யாருன்னா நம்முடைய ஆச்சாரியர்கள் என்று தெரிவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆச்சாரியனுக்கு எது அடையாளம்னா நல்ல ஞானம் இருக்க வேண்டும். சாஸ்திரத்திலே நல்ல சிறந்த அதனுடைய சாரம் என்ன என்பதை நன்றாக தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அடுத்து நல்ல வாக்சாதுரியம் இருக்க வேண்டும். தாங்கள் தெரிந்து கொண்டிருந்தால் மட்டும் போராது, அதை பலருக்கும் உபதேசிக்க வேண்டுமே. ஆச்சினோதிஹி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரே ஸ்தாபயத்யபி ஸ்வயம் ஆச்சரதே யஸ்து ஆச்சாரியஸோ அபிதீயதே. ஆச்சாரியன்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? ஆச்சினோதிஹி சாஸ்திரார்த்தான், சாஸ்திரங்கள்ல கூறப்பட்டிருக்கிற அர்த்தங்களை எல்லாம் அலசி ஆராய்ந்து பார்த்து அதனுடைய சாரம் என்ன என்பதை நன்றாக தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு ஆச்சாரியர் எல்லா சாஸ்திரங்களையும் நன்னா படிக்கவில்லை என்றாலும் சாஸ்திரத்தினுடைய சாரம் என்ன என்பதை நன்றாக உணர்ந்து கொண்டிருக்க வேண்டுமா? ஏன்னா எல்லா சாஸ்திரங்களையும் ஒருத்தர் கற்பது என்பது ஆகவே ஆகாது, முடிக்க முடியாத செயல். அப்ப மொத்த சாஸ்திரங்களையும் எப்படி படித்து முடிப்பதுன்னா, சாஸ்திரத்துக்கு எது தாத்பரியம், எதை மனசில கொண்டு எம்பெருமான் இத்தனை சாஸ்திரங்களை வெளியிட்டு இருக்கிறார், எம்பெருமானுடைய திருவுள்ளம் என்ன என்பதை ஒருத்தன் புரிந்து கொண்டு விட்டால் அதுதானே சாஸ்திர சாரம். இத்தை அறிந்திருக்க வேண்டும் ஒரு ஆச்சாரியன். ஆச்சினோதிஹி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரே ஸ்தாபயத்யபி. அடுத்த கடமை அவருக்கு என்ன? தான் நன்றாக புரிந்து கொண்டிருந்ததோடு மட்டுமல்லாமல் தன்னை நாடி வரும் சிஷ்யர்களுக்கு அத்தை உபதேசித்து அவர்களும் அத்தை மனசிலே நன்றாக கை கொள்ளும்படியாக உபதேசிக்க வேண்டும். அதற்குத்தான ஆச்சாரியர்களே அவதரிக்கிறார்கள். எம்பெருமான் நேரே உபதேசித்து பார்த்தான். 700 ஸ்லோகங்கள் கொண்ட பகவத்கீதையை உபதேசித்தும் ஒரு அர்ஜுனன் கேட்டுக்கொண்டான். கேட்டுக்கொண்டவனும் கிருஷ்ணா சரணம், சரணாகதி செய்கிறேன், நீர்தான் வேண்டும், நீர்தான் உயர்ந்த புருஷார்த்தம், நீர் சொல்லுவதற்காக இந்த யுத்தத்தை செய்கிறேனே தவிர ராஜ்யத்திலோ எந்த சுக போகங்களிலோ எனக்கு விருப்பம் இல்லை, உம்முடைய திருவடிதான் வேண்டும்னு சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கு போனானா என்றால் காணப்படவில்லையே. எனக்கு சந்தேகம் போனது, யுத்தம் செய்கிறேன், சண்டையிடுகிறேன், என்னுடைய வர்ண தர்மம், சத்திரியனுக்குன்னு இருக்கக்கூடிய தர்மம் யுத்தம் செய்து நாட்டை காப்பாற்றுதல், அதற்காக சண்டையிடுகிறேன், ராஜ்யத்தை பெறுகிறேன்னு அதை பெற்று போனானே தவிர இதுல விருப்பம் இல்லை கண்ணா, நீர் சொன்னபடி கர்த்திருவ தியாகம், மமதா தியாகம், பல தியாகம் எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னுடைய திருவடியே சரண்னு பற்றினானான்னு பார்த்தால் காணப்படவில்லை. ஆகவே பெருமாள் முடிவு செய்து விட்டார், போரும் இனிமே நாம கீதாச்சாரியனாக இருந்து உபதேசிப்பது யாருக்கும் புரிய வைக்க முடியாது. எந்த சிஷ்யர்களும் இதை கேட்டு தெரிந்து சரணாகதி பண்ணி என்னை அந்த அடைவர்கள் என்பது மிகவும் கடினம். அதனால பார்த்தார், இனி ஆச்சாரியர்கள் என்று இந்த லீலா விபூதியில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களையே தேர்ந்தெடுத்து அவர்களிடத்துல நம்முடைய சக்தி விசேஷத்தை வைத்து ஆச்சாரியர்களாக பிறக்க வைப்போம் என்னதான் ஆச்சாரியர்களுடைய அந்த அவதாரத்தினுடைய பெருமை பல காலம் பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆச்சாரியன் என்பவன் சாட்சாத்து நாராயணோ தேவஹா கிருத்வா மர்த்தியமயீம் தனும் என்று நாராயணனான எம்பெருமானே மனுஷ்ய உடலை எடுத்துக்கொண்டு இப்படி ஆச்சாரியனாக வருகிறார். அவர் என்ன பண்ணுகிறார்? சாஸ்திரபாணினா, சாஸ்திரங்களை கையில பிடித்து கொண்டு உபதேசிக்கிறாராம். ராமன், கண்ணன், பரசுராமன் எத்தனையோ அவதாரங்களை எடுத்தாரா, அப்பெல்லாம் சஸ்திரபாணியா இருந்தார். பல ஆயுதங்களை கையில பிடித்து கொண்டு, பரசுராமன்னா கோடரிய கையில வைத்து கொண்டிருந்தார், ராமர் வில்லு அம்பு இதெல்லாம் பிரயோகிச்சார்,
கண்ணனா அவரும் புல்லாங்குழல் பிடித்துக் கொண்டிருந்தாலும் சக்கராயுதம் சங்கம் இதையெல்லாம் பிரயோகப்படுத்தி இருக்கிறார். அப்ப இந்த மாதிரியான அவதாரங்கள்ல எம்பெருமான் ஆயுதங்களை பிடித்து கொண்டு வந்து உபதேசிக்க பார்த்தான். வெறுமனே உபதேசித்தாலே கேட்பதற்கு சிரமமா இருக்கு, கேட்டு நடப்பது அதை விட சிரமமா இருக்கு. ஆயுதங்களை எல்லாம் பார்த்தா நமக்கு பயமா, இவரை போய் ஆச்சாரியன் எப்படி கொள்ள முடியும்? அப்ப இவரை விட சாஸ்திரங்கள், சாஸ்திர புஸ்தகத்தை கையில எடுத்துக்கொண்டு ஒருத்தர் உபதேசிக்கிறார் என்றால் இவர்தான் சிறந்த ஆச்சாரியர் என்று மனசிலப்படுமா? அதற்காகத்தான் சாக்ஷான் நாராயணோ தேவகா கிருத்வா மர்த்தியமயீம் தனும் என்று மனுஷ்ய உடலை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியவனாய் நாராயணான எம்பெருமானே வந்து ஆச்சாரியனாக அவதரித்து சாஸ்திரங்களை உபதேசிக்கிறான்னு இது பிரமாணம் தெரிவிக்கப்படுகிறது. அப்ப ஒரு ஆச்சாரியனுக்கு முக்கியமான அடையாளம் என்னன்னா, சாஸ்திர சாரத்தை நன்றாக அறிந்திருக்க வேண்டும், ஞானம் தெளிவாக இருக்க வேண்டும். அடுத்து அந்த ஞானத்தை அடுத்தவர்களுக்கு போதிக்க வேண்டும், உபதேசிக்க வேண்டும். அப்படி உபதேசித்தால்தான் அவருக்கு குரு ஆச்சாரியன் என்ற பெயரே கிட்டும். இந்த இரண்டு அடையாளத்தை தான் இரண்டு கோபிகைகள் இடத்துல இருக்குமா போலே இந்த பாசுரங்கள்ல வெளிப்படுத்துகிறார் ஆண்டாள். நேற்றைய பாசுரத்துல போதரி கண்ணினாய் என்று சொல்வதனாலே சிறந்த கண்ணழகுன்னா நல்ல ஞானம், தெளிவான ஞானம். சாஸ்திரம் என்ன உபதேசிக்கிறது, நாமெல்லாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி எம்பெருமானுக்கு எல்லா விதமான தொண்டுகளையும் செய்ய வேண்டும், நமக்கும் எம்பெருமானுக்கும் எப்படிப்பட்ட உறவு என்று இதையெல்லாம் தெளிவாக அறிந்திருக்கிறாள். அது நேற்றைய பாசுரத்துல சொல்லப்பட்ட அடையாளம். இன்றைய பாசுரத்துல நாவுடையாய் என்றால் சிறந்த பேச்சு சாமர்த்தியம், நல்ல வாக்சாதுரியம் உண்டாம். இந்த பெண்ணை அழைத்து கொண்டு போனால் கண்ணன் ஒண்ணுமே பேசவே முடியாது. அவர் வாதம் செய்து நாம கேட்கிற அந்த கேள்விகளுக்கெல்லாம் எம்பெருமான் மறுபடியும் பதில் சொல்லி எதற்குமே அவர் இல்லைன்னு சொல்லவே முடியாது. இந்த பெண்ணை அழைத்து கொண்டு போனால் எம்பெருமானே சரி இவள் வந்திருக்கிறாளா, இனிமே நம்முடைய பேச்சு எடுபடாது. எப்ப இவள் நாவுடையவளா இருக்கிறாளோ இவள் சொல்லுவதை நான் கேட்கலாமே தவிர நான் மறுமொழிந்து அவள் சொல்லுவதற்கு மீறி நான் ஏதோ ஒரு பேச்சு பேசி இல்லைன்னு சொல்லுவதற்கு என்னால கூட முடியாதுன்னு எம்பெருமான் இவளை பார்த்து நம்ம அத்தனை பேருக்குமே அருளை விடுவன். அப்படிப்பட்ட ஒரு ஆச்சாரிய லட்சணம் பொருந்தி இருக்கக்கூடிய ஒரு கோபிகையைத்தான் இன்று இந்த பாசுரத்துல எழுப்புகிறாள். அப்படிப்பட்ட அந்த கோபிகை இப்ப உள்ள நன்றாக சயனித்துக் கொண்டிருக்கிறாள். அவளை எழுப்புவதற்காக முதல்ல அடையாளங்களை தெரிவிக்கிறாள். இந்த அடையாளங்கள் சூரியன் உதயமாகிவிட்டதுன்னு சொல்லக்கூடிய அடையாளங்கள் 5 பாசுரங்கள்ல இருக்குன்னு பார்த்தோம். 6, 7, 8, அதுக்கப்புறம் 13, 14 இந்த 5 பாசுரங்கள்ல தான் சூரியன் விடிந்து விட்டான் என்று அத்தை சொல்லுவதற்கு அடையாளங்கள் இருக்கிறது. இப்ப இந்த பாசுரத்திலையும் அதே போல அடையாளங்களை தெரிவிக்கிறாள். முதல்ல இத்தனை பேரும் சேர்த்தியா கும்பலா போய் நின்று எழுந்துருன்னு சொன்ன உடனே அவள் உள்ளிருந்து பதிலே சொல்லவில்லை. இத்தனை பேர் சேர்ந்து வந்தாலும் உனக்கு இன்னும் எழுந்திருக்க முடியாமல் என்னமா செய்து கொண்டிருக்கிறாய்னா, அது சரி, உங்களுக்கு தூக்கம்னு ஒன்று இருந்தால் தானே நீங்கள் கிருஷ்ணன் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தூங்காமலேயே முழித்து கொண்டிருக்கிறீர்கள். விடிந்த பிற்பாடுதான் கண்ணன் நம்மை வர சொல்லி இருக்கிறான். நீங்கள் ஏன் இப்பொழுதே புறப்பட்டு விட்டீர்கள், இன்னும் விடியவே இல்லையே என்று அவள் உள்ளிருக்கிறவள் சொல்ல, இத்தனை பேர் திரண்டு வந்தது போராதா என்று சொல்ல, போராது, ஏதான அடையாளம் இருந்தால் சொல்லுங்கள், அதை ஆலோசித்து பார்த்து வருகிறேன். ஏற்கனவே நல்ல பேச்சு சாமர்த்தியம் இருக்கிறவள், இவளிடத்துல பேசி ஜெயிக்க முடியுமா? சரி, அடையாளங்களை சொல்லுவோம் என்று தெரிவிக்கிறார்கள். உங்கள் புழக்கடை தோட்டத்து பாவியுள் செங்கழு நீர் வாய் நகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். இதை எப்படி அர்த்தம் பண்ணிக்கணும்னா, முதல்ல வெளியில இருக்கிறவர்கள்லாம் என்ன சொன்னா, ஆம்பல் வாய் கூம்பின செங்கழு நீர் வாய் நகிழ்ந்தது, இதைத்தான் அடையாளமா சொன்னார்கள். செங்கழு நீர்ங்கிறது ஒரு புஷ்பம், ஆம்பல்ங்கிறது ஒரு புஷ்பம். இதெல்லாம் எங்க போய் பார்க்கறது, அந்த புஷ்பம் எப்படி இருக்கும்னா அப்படி எனக்கு தெரியாது. கிராமப்புறத்துல போய் அங்கேயே தங்கி இருந்தால், ஏதோ குளம் குட்டை அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல போய் பார்த்தால், அதுவும் சூரியன் விடிகிற சமயத்துல போய் பார்த்தால் இந்த அடையாளத்தெல்லாம் புரிந்து கொள்ள முடியுமோ என்னமோ. இப்ப நாம இருப்பது நகர்ப்புற வாழ்க்கையில பொட்டி பொட்டியா வீடுகளை கட்டி கொண்டு ஏதோ அறையில உட்கார்ந்து கொண்டு எப்பொழுதோ எழுந்துகிறோம், எப்பொழுதோ அனுஷ்டானங்களை பண்றோம், எங்கேயோ அலுவலகத்துக்கு போறோம், எங்கேயோ திரும்பி வருகிறோம். ஆம்பல்ங்கிறது எப்படி இருக்கும், செங்கழநீர்ங்கிறது எப்படி இருக்கும்னா வெறும் புஸ்தகத்துல பார்க்கலாம், பாசுரங்கள்ல பார்க்கலாம். நேர்ல பார்க்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கானு கிட்டினால் சிறந்த பாக்கியசாலி என்று கொள்ளலாம். ஆண்டாள் காலத்துல நல்ல சமிருத்தியா தானே இருந்தது, இந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் இல்லையே. அதனால அவள் நன்றாக தெரிவிக்கிறாள். ஆம்பல்ங்கிற புஷ்பம் அது சூரியன் உதயமாகிற சமயத்துல கூம்பி விடும்னா மூடிவிடும், மொட்டித்து விடும். தாமரை சூரியனை பார்த்தவொடனே அலருமா, அதே போல செங்கழநீர்ங்கிற புஷ்பமும் அலருமா. இந்த செங்கழநீர் என்பதை நீலோத்பலம் என்றும் தெரிவிக்கிறார்கள். நீல நிறத்தில் இருக்கக்கூடிய அல்லி புஷ்பம், திரு அல்லிக்கேணி என்று திவ்ய தேசத்தை பார்க்கிறோமே, அங்க ஏன் அதற்கு அந்த பெயர்னா, அந்த கேணி, அந்த குளம் முழுவதும் அல்லி புஷ்பங்கள் பூர்த்து ரொம்ப அந்த நறுமணத்தை பரப்பி கொண்டிருக்கக்கூடிய ஒரு குளமாக இருக்கிறது. அந்த ஊருக்கே அந்த குளத்தை வைத்து பெயர்.
இப்ப எல்லாரும் திருவல்லிக்கேணியில இருக்கிறோம்னா குளத்திலையா கொடுத்தனம் இருக்கோம்? இல்லையே. குளம் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. ஆனா அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிக்கு கூட இந்த குளத்தினுடைய பெயரே அடையாளமாக இருக்கிறதுன்னா அதற்கு எவ்வளவு பெருமை இருக்க வேண்டும். கைரவினி என்று அதற்கு சம்ஸ்கிருதத்துல வடமொழியில பெயர். கைரவம் என்றால் அல்லி புஷ்பம், கைரவினி என்றால் அல்லி புஷ்பங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அழகான ஒரு குளம். அப்போ அல்லி புஷ்பம், அதுல நீல நிறத்துல இருக்கக்கூடிய அல்லி புஷ்பத்துக்கு செங்கழு நீர் என்று பெயர். இன்னைக்கும் எம்பெருமான் திருவரங்கத்துல நம்பெருமாள் திருக்கார்த்திகை பண்டிகை அன்னைக்கு எம்பெருமான் எழுந்தருளுகிறார். அவருடைய அந்த திருவாசி பிரபை இருக்கிறதே, செங்கழு நீர் திருவாசி என்று தெரிவிப்பார்கள். வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் திருக்கார்த்திகை பண்டிகை அன்னைக்கு மட்டும் பெருமாள் சொக்கப்பனை அதை ஏற்றுவதற்காக வீதி புறப்பாடு கண்டருள்கிறார். அப்படி எழுந்தருளும் பொழுது அந்த திருவாசி முழுக்க புஷ்பங்களாலே அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அதற்கு செங்கழு நீர் திருவாசின்னு பெயர். ஏன்னா இந்த நீலோத்பல புஷ்பத்தையும் அதுல வைத்து அலங்கரித்திருப்பார்கள். நிறைய இந்த புஷ்பத்தை வைத்து கூடவே மற்ற சம்பங்கி ரோஜான் எல்லா புஷ்பங்களையும் வைத்து பிரபையே வெளியில தெரியாதபடிக்கு அப்படி ஒரு அலங்காரம் செய்யப்பட்டிருக்கும். அப்ப செங்கழ் நீர் புஷ்பம் அது சூரிய உதயமான உடனே மலருகிறது. ஆம்பல் என்பது சிகப்பு நிறத்திலேயே இருக்கக்கூடிய அல்லி புஷ்பம். அது என்ன ஆகிவிடும்னா அது இரவு சந்திரனை பார்த்தா தான் மலரும். எப்படி தாமரை சூரியனை பார்த்தால் மலருமோ சந்திரனை பார்த்தா தான் அல்லிப்பூ மலரும். இந்த செவ்வள்ளி அதுதான் ஆம்பல். அது விடியற் காலையில சூரிய உதய சமயத்துல மூடி விடுகிறது. இத்தை அடையாளமாக தெரிவிக்கிறார்களாம். செங்கழ் நீர் வாய் நகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின என்று இத்தை சொன்ன உடனே அவள் உள்ள இருக்கிறவ என்ன சொன்னா, எங்கு பார்த்தாலும் செங்கழ் நீர் மலர்ந்தும் ஆம்பல் குவிந்தும் இப்படி கிடக்கிறதே கண்டிலையோ என்றார்கள். நீங்கள் என் மாளிகைக்கு வந்த ஆனந்தத்தாலே உங்கள் கண்கள் மலர்ந்துள்ளன. எவ்வளவு பேச்சு சாமர்த்தியம் இருக்கிறவள் பாருங்க. ஆம்பலும் கூம்பல, செங்கழ் நீரும் மலரல. இத்தனை கோபிகா ஸ்திரீகள் கலந்து சேர்ந்து வந்திருக்கிறீர்களா? ஆச்சு. 6வது பாசுரத்துல இருந்து ஒவ்வொருத்தரையா எழுப்பி கொண்டு இப்ப இன்னும் அடுத்து ஒரு பாசுரத்தோட இந்த எழுப்பும் பிரகரணம் திருப்பள்ளி எழுச்சி பாடக்கூடிய அந்த கட்டம் முடிவு பெறுகிறதா? அப்ப கிட்டத்தட்ட 5 லட்சம் குடியில ஒரு 90% பெண்கள் சிறுமிகள் எல்லாரும் சேர்ந்து விட்டார்களா? இத்தனை சிறுமிகளுடைய கண்களையும் பார்த்தால் அப்படியே மலர்ந்து இருக்கிறதாம். கிருஷ்ணானுபவம் கிருஷ்ணானுபவம்ங்கிறத கேட்டு கேட்டு மிகுந்த ஆனந்தத்தினாலே கண்கள் விரிந்து மலர்ந்து இருக்கிறதா? இதுதான் செங்கழு நீர் புஷ்பம் மலர்ந்திருக்கிறது. சிகப்பான அந்த கண்கள் ரக்த லோச்சனகா என்ன எம்பெருமானுக்கே திருநாமம் என்றால் கண்ணி சிவந்து இருக்குமா. வாத்சல்யத்தினாலே குதறி சிவந்திருக்கக்கூடிய கண்கள் எம்பெருமானுக்கு. அதே போல அசிதேக்ஷனா என்ற சீதா பிராட்டினுடைய அந்த கண்கள் அதுவும் மருண்ட அந்த மானை போலே அழகான கண்ணாக இருக்கும். இத்தனை கோபிகா ஸ்திரீகளுக்கும் அதே போல அழகான அந்த சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய கண்கள் அது மலர்ந்து விரிந்திருக்கிறதா? செங்கழு நீர் மலர்ந்தது. ஆம்பல் வாய் கூம்பினேன்னா தாமரை போல இருக்கக்கூடிய இவர்களுடைய உதடுகள். கோவை வாயால் என்ன சீதா பிராட்டிக்கு திருநாமம். கோவை பழத்தை போன்ற சிவப்பை நிறத்து கொண்ட சிகப்பு நிறத்துல இருக்கக்கூடிய அந்த உதடுகள் கூம்பி இருக்கிறதாம். ஏன்னா இவள் இன்னும் வரவில்லையே, என்னுடைய திருமாளிகை வாசல்ல வந்து இன்னும் நான் வரவில்லையேங்கிற அந்த வருத்தத்தினாலே வாய் மூடி இருக்கிறது. கண்கள் எல்லாம் கிருஷ்ணானுபவம்னு மலர்ந்து இருக்கிறது. இதைத்தான் விடியலுக்கு அடையாளம்னு சொல்லுகிறீர்கள். செங்கழு நீரும் மலரவில்லை, ஆம்பலும் கூம்பவில்லை, உங்கள் கண்கள் மலர்ந்திருக்கிறது, உங்கள் வாய்கள் மூடி இருக்கின்றன. இதைத்தான் நீங்க செங்கழு நீரும் ஆம்பல்னு பிரமித்து போய்விட்டீர்கள்னு பதில் சொன்னாள். ரொம்ப நன்னா பேசுறாளே என்று சொல்லி, அப்படியெல்லாமா வயல் எங்க பார்த்தாலும் வயல்ல குளத்துல கேணியில என்று எல்லா இடத்துலையும் புஷ்பங்கள் மலர்ந்திருக்கிறது. நாங்கள் ஏதோ எங்கள் கண்கள் எங்கள் வாய்கள் இது மலர்ந்திருக்கிறது கூம்பி இருக்கிறதுன்னு சொல்லலாம். அதனாலதான் அடுத்த அடையாளம் சொல்லும் பொழுது தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின. வாவினா குளம்னு அர்த்தம் அல்லது கிணறுன்னு அர்த்தம். கிணறுக்குள்ளேயும் புஷ்பங்கள் பூக்கும், குளத்துக்குள்ளேயும் புஷ்பம் பூக்கும். இப்ப வாவியுள் செங்கழு நீர் வாய் நகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினேன்னு. வாவிக்குள்ள கூம்பித்துன்னா உங்களுடைய வேலையாகத்தான் இருக்கும். நீங்கள் இறங்கி அந்த புஷ்பத்தெல்லாம் மலர்த்தி ஆம்பல் எல்லாம் மூடி விடிந்தது விடிந்ததுன்னு அடையாளத்துக்கு இதெல்லாம் சரி பண்ணி நம்ம போய் கூப்பிட்டாதான் எல்லாரும் நம்புவா. அதனால இப்படி பண்ணி விட்டு போகலாம்னு நீங்களே எந்தெந்த புஷ்பத்தை மலர்த்தணுமோ மலர்த்தி விட்டு எதையெல்லாம் மூடணுமோ மூடி வைத்து விட்டு வந்திருக்கிறீர்கள். வயலெல்லாம் உலாவி அலறுவன அலர்த்தி குவிவன குவிக்க என்றோ இரவெல்லாம் உங்களுக்கு வேலை. உள்ள இருக்கிறவ சொன்னாலும் இதுதான் உங்களுக்கு எப்ப பாரு வேலை. என்னை சீக்கிரமா எழுப்பணும், என்ன மாதிரி எல்லாரையும் எழுப்பி கொண்டு ரொம்ப சீக்கிரமா புறப்படணுங்கிறதுக்காக மலருவதற்கு முன்பாகவே புஷ்பங்கள் எல்லாம் மலர்த்த வேண்டியது. இன்னைக்கு பார்க்கலாமே பல சன்னதிகள், அதுவும் திருவரங்கத்துல ரங்கநாயகி தாயார் பெரிய பிராட்டியை சேவிப்பதற்கு முன்பாக பெரிய வெளியில கடை, அந்த கடையில நிறைய தாமர புஷ்பங்கள் அல்லி செண்பகம் எல்லாம் வைத்திருப்பார்கள். போய் அந்த கடையில 2 தாமர புஷ்பத்தை வாங்கினால் போய் அர்ச்சக சுவாமி இடத்துல கொடுத்தால் அப்படி கையால 2 தட்டு தட்டி புஷ்பத்தை அலர்த்தி பெருமா தாயாருடைய திருவடியில கொண்டு போய் சமர்ப்பிப்பார்கள்.
இதே போலத்தான் நீங்கள் அலர்த்தி விட்டிருக்கிறீர்கள், நீங்களே புஷ்பத்தை மூடி இருக்கிறீர்கள். நீங்கள் செய்ததை போய் விடியலுக்கு அடையாளம்னு கொள்ள முடியுமா? முடியாதுன்னு சொன்னாலும். தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நகழ்ந்து. தோட்டத்து வாவினா ரொம்ப ஆழமான கிணறுன்னு அர்த்தம். தோட்டம், புஷ்ப தோட்டம், பழத்தோட்டம், அதற்கு சாகுபடி நல்லா அந்த செடிகள்லாம் வளருவதற்கு தோட்டத்துல கிணறு வெட்டி இருப்பார்களா, அதெல்லாம் நல்லா ஆழமா இருக்கக்கூடிய கிணறு. அதற்குள்ளெல்லாம் போய் நாங்கள் புஷ்பத்தை மலர்த்த முடியுமா, மூட முடியுமா? இது என்ன பேச்சு? உனக்கு பேச்சு சாமர்த்தியம் இருக்குங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பதில் சொன்னால், தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினன்னு சொன்னாலாம். அது ஒரு தோட்டத்துல நடந்ததுங்கிறதுக்காக எல்லா இடத்துலயும் நடந்ததுன்னு ஏத்துக்கொள்ள முடியாதுன்னு உள்ள இருக்கிறவள் சொன்னாலாம். சரி, வெளியில இருக்கிறதெல்லாம் விடு, உன் வீட்டு தோட்டத்திலேயே பாரு. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின. என்னுடைய வீடோ இங்க பக்கத்துல சுற்றத்தாருடைய வீடோ திருமாளிகை எல்லாம் பார்க்க வேண்டாம். நீ எழுந்திருந்து உன்னுடைய புழக்கடைக்கு போ. புழக்கடைனா பின்பக்கம். அந்த காலத்துல புழக்கடைன்னு எல்லாம் இருந்தது. இப்ப எது புழக்கடை, எது வாசல், எது ரேழி, எது முத்தம், எதையுமே சொல்லி விளக்க முடியாத ஒரு அந்த மாதிரியான ஒரு காலத்துல இருக்கிறோம். புழக்கடைனா அதற்குன்னு இருக்கக்கூடிய பின்பக்கத்து உண்டான இடம். நிறைய செடிகள் இருக்கும், கை கால் அலம்பிக் கொள்றது, கிணறு, அதெல்லாம் வெட்டி அதற்குன்னு பாங்கான இடம். அந்த இடத்துல இப்போ அங்க இருக்கக்கூடிய கிணத்திலே செங்கழு நீர் வாய் நகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினேன்னு. என் வீட்டுக்குள்ள இது மலர்ந்தது, இது கூம்பினன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீயோ வாசல்ல காத்துட்டு இருக்க, இன்னும் கதவே திறக்கல. திறப்பதற்கு முன்பாக உள்ளே இது நடந்ததுன்னு உனக்கு எப்படிமா தெரியும்னா? இது ரொம்ப நல்லா இருக்கே. சூரியன் வெடிய போகிறான்னு சொன்னா ஊர் முழுக்கத்தான் சூரியன் வெடிவார். எங்க வீட்டுக்கு மட்டும் சூரியன் வெடிக்கிறார், பக்கத்து வீட்டுல இன்னும் சூரியன் விடியல் ஆகலைன்னு சொல்ல முடியுமா? சூரியன் உதயமாகும் பொழுது இந்த புஷ்பங்கள் மலரும் என்றால் அது நாடு முழுக்க, ஊர் முழுக்க, எல்லா இடத்துலயும் ஒரே சமயத்துல தானே மலரும், ஒரே சமயத்துலன்னு ஆம்பலும் கூமும். அப்ப எங்க வெளியிலெல்லாம் இந்த மாதிரி காணப்படுகிறதோ நிச்சயம் உன்னுடைய திருமாளிகை தோட்டத்திலும் இப்படிதான் நடந்திருக்கும். நீ போய் பார்த்து விட்டு பதில் சொல் என்று சொல்ல, அதெல்லாம் இல்ல உங்கள் புழக்கடைன்னு சொன்ன உடனே இவள் என்ன சொல்றாளான்னா, கிடையவே கிடையாது, இவள் எழுந்திராமையால் ஏற்பட்ட வெறுப்பாலே உங்கள் புழக்கடைன்னு சற்று வெறுப்போடு தெரிவிக்கிறார்களாம். அப்படி சொல்லலாமா? நம்முடைய புழக்கடைன்னு சேர்த்து தானே சொல்லணும். பாகவதர்களோடு ஒரு உறவு கொள்ளும் பொழுது நாம் என்று முதல்லையே சேர்த்து தானே தெரிவித்தாள். நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, நாமும் நமக்கே பறை தருவான் என்று எல்லா இடத்துலயும் நாம் நாம்னு சேர்த்து சொல்லி வர, இப்ப மாத்திரம் வெறுப்போடு தெரிவிக்கிறாளாம். என்ன இவள் இன்னும் எழுந்திருக்காமல் மேல மேல இதே மாதிரி பதில் சொல்லி இல்லை இல்லை என்னே சொல்லி கொண்டிருக்கிறார்களே என்பதற்காக உங்கள் புழக்கடை, உன்னுடைய வீட்டுக்கு பின்னாடி போய் பாரு, பார்த்துட்டு அப்புறம் என்ன இடத்துல பேசு அப்படின்னு சற்று வெறுப்பு தோன்றுமா போலே உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் கான் என்றார்களாம். செங்கழு நீர்கள் இப்போதே மலர ஆரம்பித்திருக்கின்றன, ஆம்பல்களும் இப்போதே குவிய தொடங்குகின்றன. கிருஷ்ணனை காண செல்ல வேண்டும் என்னும் ஆசையால் அவை அலர்ந்ததும் குவிந்து முடிந்ததாக சொல்லுகிறீர்களே. இப்பதான் அப்படி அலர ஆரம்பிக்கிறது, இப்பதான் மூட ஆரம்பிக்கிறது. அப்பனா என்ன அர்த்தம்? இன்னும் 3 மணி தான் ஆறுது, 4 மணிக்கு மேலதான் அருணோதய காலம். அதுக்கப்புறம் தான் இது நன்றாக மலரும், அது நன்றாக மூடும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பரபரப்புல அதெல்லாம் மலர்ந்தே ஆகிவிட்டது, இது கூம்பியே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் அவ்வளவு ஒரு ஆர்வ துடிப்புனாலே சொல்லுகிறீர்கள். வேறு அடையாளம் உண்டாகி சொல்லுங்கள் என்று உள்ள இருக்கிறவ மறுபடியும் விடிந்தவருக்கு வேறு அடையாளம் சொல் என்று கேட்டாலாம். அப்ப அதற்கு மேல அடையாளத்தை தெரிவிக்கிறார்கள். செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகினார். இதற்கு 2 விதமான பொருளை ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள். ஒன்று, செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர்னா தமோ குணம் கூடியிருக்கக்கூடிய சாதாரண சன்னியாசிகள், தாமசமான அந்த சன்னியாசிகள். அவர்கள்லாம் என்ன பண்ணுவார்கள்னா ஊருக்கு வேஷம் போடுற மாதிரி சன்னியாச கோலத்துல இருப்பார்கள். ஆனா உள்ளுக்குள்ள நல்ல விஷயங்களை போகங்கள் எல்லாம் அனுபவித்துக் கொண்டு இருப்பார்கள். ஊருக்கு வெளி வேஷம் நான் சன்னியாசி சன்னியாசின்னு இருப்பார்களாம். ஆனா இரவு பொழுது வந்ததுன்னா யாருக்கும் தெரியாமல் வெத்தலை பாக்கு போட்டு அனுபவிப்பது, சுகந்த நல்ல நறுமணம் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் அனுபவிப்பதுன்னு இப்படி இருப்பார்களாம். அப்படிப்பட்ட சன்னியாசிகள் அவரைத்தான் வர்ணிக்கிறார். செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர். பல்ல நன்னா சுத்தமா தேய்ச்சி வெள்ளையா வச்சுப்பாளா அந்த தாமச சன்னியாசிகள். நான் ஊர் முழுக்க நம்பணுமே, வெத்தலை பாக்கு போட்டு ஒரே வாயெல்லாம் கரகரையா இருந்ததுன்னா இவர் என்ன சன்னியாசி, இவ்வளவு நன்னா போகமா அனுபவிச்சுட்டு இருக்கார், இவரை போய் சன்னியாசின்னு யாராலும் மதிப்பாளா? அதனால ராத்திரி எல்லாம் அனுபவித்தால் கூட விடியற்கால யாரும் எழுந்துவதற்கு முன்பாகவே எழுந்திருந்து போய் பல்லெல்லாம் நன்னா துலக்கி வெண்பல்லாக வைத்து கொண்டு உடைக்கு சந்நியாசம், அதாவது சன்னியாசிகள்னா காவி உடைய உடுத்திக்கணுமா. செங்கல் பொடிக்கூரை, செங்கல் பொடிங்கிறது தான் அந்த காவி வண்ணம், அந்த காஷாய வண்ணத்துல இருக்கக்கூடிய வஸ்திரத்தை சுத்தமா அது நன்னா முழுக்க காவி படிஞ்சிருக்கான்னு பார்த்து அத்தை எடுத்து கட்டி கொண்டு அவர்கள்லாம் என்ன செய்கிறார்கள்? செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர்
தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகினார். அவரவர்களுக்குன்னு ஒரு மடம் ஆசிரமம் இருக்குமா, அந்த சன்னியாசிகள் போலி சன்னியாசிகள் அவர்களும் தங்களுடைய ஆசிரமம் மடத்துக்கு போய் சங்கு ஊதுகிறார்களாம். இதோ விடிந்து விட்டது அப்படின்ற அந்த விடியல் பொழுதை எல்லாருக்கும் அறிவித்து சிஷ்யர்கள் எல்லாம் வரவழைத்து இனி மேற்கொண்டு தியானம் செய்ய போகிறோம், உபதேசம் பண்ண போகிறோம்னு இந்த தமோகுணம் கூடியிருக்கக்கூடிய சன்னியாசிகள் கூட எழுந்திருந்து சங்கிடுவான், சங்கு முழக்கம் செய்யக்கூடிய அந்த நேரம் வந்து விட்டதேன்னு அடையாளமாக தெரிவிக்கிறாள். இது ஒரு பொருள். அடுத்து மற்றொரு பொருள், அப்படியே தாமச சன்னியாசிகள் போலி சன்னியாசிகள் எல்லாம் அடையாளம் சொல்லுமா வைக்க வேண்டும். ஸ்ரீ வைஷ்ணவ மடம் ஸ்ரீ வைஷ்ணவ சன்னியாசிகளே அடையாளமாக சொல்லலாம் என்று திருமலை நம்பிகள், சுவாமி ராமானுசருடைய தாய் மாமா, அவர்தான் திருமலையில இருந்து எம்பெருமானுக்கு தீர்த்த கைங்கரியம் செய்து கொண்டிருந்தார். ஒரு வருஷ காலம் மலையில கைங்கரியத்தை முடித்து கீழே இறங்கி வந்து ஸ்ரீமத் ராமாயணத்தை ராமானுசருக்கு ஒரு வருஷ காலம் பூர்த்தியா காலக்ஷேபம் சாதித்தார். மேலும் எம்பார் கோவிந்தர் என்னும் ஆச்சாரியரை திருத்தி பணி கொண்டு தமக்கு சிஷ்யராக ஆக்கி கொண்டு ராமானுசருக்கே சிஷ்யராக கொடுத்தார். இப்படி அனைத்து தொண்டுகளையும் செய்த திருமலை நம்பிகள் அவர் இந்த திருப்பாவை பாசுரத்துல இந்த இடத்துக்கு இப்படி பொருளை தெரிவிப்பாராம். திருமலையில இருக்கக்கூடிய சன்னியாசிகள் ராமானுசரால ஏற்படுத்தப்பட்ட பெரிய கேள்வியப்பன் ஜீயர் என்ன, அதே போல மணவாள மாமுனிகள் காலத்தில் அவர் ஏற்படுத்தப்பட்ட சிறிய கேள்வியப்பன் ஜீயர் சுவாமிகள் என்ன, அந்த சன்னியாசிகள் போல ஒரு சன்னியாசிகள் அவர்கள் எம்பெருமானுக்கு தொண்டு செய்வதற்காக கிளம்பக்கூடிய அந்த சமயம் என்பதைத்தான் இதுல உணர்த்துகிறாள். செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர். இந்த சன்னியாசிகளும் எப்படி இருப்பார்கள்னா வெறும் போலி வேஷத்துக்காக வெண்பல் பல்ல துலக்கிறவர்கள் அப்படி அர்த்தம் இல்லை. இவர்கள் இயற்கையிலேயே எதுலையும் பற்று இல்லாதவர்கள். எந்த உலக விஷயங்களோ உலக சுகங்களோ போகங்களையோ துளியும் ஆசை இல்லாததுனாலே பல் நன்றாக வெள்ளையாக இருக்கிறது. வஸ்திரம் எப்படி இருக்குன்னா ஒரே காவி படிந்து அழுக்கடைந்து மாசடைந்து அந்த ஒரு மாதிரியான அந்த பழுப்பு நிறத்துல இருக்கிறது. அதுதான் செங்கல் பொடி கூரைன்னு தெரிவிக்கிறார்கள். இது எப்படி வரும்னா நமக்கு கூட வரும். நாமெல்லாம் எப்படி இருக்கோம், கிரகஸ்தர்கள் இல்லறத்துல இருக்கக்கூடியவர்கள்னா பல்லு ஒரே சிகப்பாயிடும். நிறைய எதையோ தேவையில்லாததெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு வாய் ஒரே கரையோடு பல்லெல்லாம் கரையோடு இருக்குமா. வஸ்திரம் மட்டும் நல்லா வெளுப்பா தோச்சி எவ்வளவுக்கு அதை வெள்ளையா ஆக்க முடியுமோ அத்தனை வெள்ளையாக்கி கொண்டு வஸ்திரத்துல வெளுப்பு இருக்கும், உடையில வெளுப்பு இருக்கும், ஆனா பல்லுல காவி நிறம் படிந்திருக்கும். ஆனா ஸ்ரீ வைஷ்ணவ சன்னியாசிகள் அவர்களுக்கு எப்படின்னா உடையில காவி நிறம் ஏறி இருக்கும், பல்லு வெள்ளை வெளையர்னு வெளுப்பா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா பல்லு வெளுப்பா இருக்குன்னா விஷயங்கள்ல ஆசை இல்லை, கண்டதை பார்த்த உடனே அதை சாப்பிடணும், எல்லாம் என் வாய்க்குத்தான் பண்ணி வச்சிருக்குன்னு அத்தனையும் எடுத்து சாப்பிடுவதோ இல்ல தேவையில்லாத விஷயங்கள்ல பேசுவதோ இது ஏதும் செய்யாமல் நன்றாக வாக்கை கட்டுப்படுத்தியிருக்கிறார்கள். அதனால வாய்ங்கிறது வெள்ளையா இருக்கு, பல் வெண்மையோடு கூடியிருக்கிறது. மேலே உடை அது ஏன் காவியாகிவிட்டதுன்னா இதை பத்தி ராமாயணத்திலேயே தெரிவிக்கிறார்கள். தசரதன் சீதா பிராட்டி இருக்கக்கூடிய அந்த அந்தப்புறத்துக்கு காவலுக்கு சில பேரை வைத்திருந்தார்கள். அவர்கள்லாம் எப்படி இருந்தார்கள்னா தத்திர காஷாயினோ விருத்தான் வேத்ரபாணியின் ஸ்வலங்கிருத்தான் என்று வர்ணிக்கிறார் வால்மீகி. ராமன் அப்படி அந்தப்புறத்தை நோக்கி செல்லுகிறார். தசரதனிடத்திலிருந்து ஆசை பெற்று சீதா பிராட்டியை பார்ப்பதற்கு சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் அப்படி நடந்து வருகிறார். அந்தப்புறத்து வாசல்ல ரொம்ப மூத்த வயசான காவலாளிகளும் அவர்கள் தான் கையில அப்படி வேல் ஈட்டி எல்லாம் பிடித்து கொண்டு காவல் காக்கிறார்கள். அவர்களெல்லாம் ராமனை பார்த்த உடனே உச்சி முகந்து அணைத்து கொண்டு தங்களுடைய குழந்தைய போல அப்படி தடவி கொடுத்து அனுபவிக்கிறார்கள். எவ்வளவு வயசானவர்கள், தசரதனை போல இவர்களுக்கும் வயசு அதிகமா. அதனால என் கண்ணே ராமான்னு அவர்களை ராமனை அழைத்து தழுவி பின்னர் தான் உள்ளே அனுப்புவார்களாம். அப்படி அந்த ராமனை தழுவக்கூடிய அந்த காவலாளிகளைத்தான் வர்ணிக்கிறார் வால்மீகி. தத்ர அவ்விடத்திலே காஷாயினோ விருத்தான், விருத்தான்னா வயசானவர்கள் மூத்தவர்கள், காஷாயினஹா காஷாய வஸ்திரத்தை உடுத்தி கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப ஆச்சரியம், காவலாளிகள் போய் காஷாயம் உடுத்தி கொண்டு மூத்தவர்களா இருப்பார்களா? சன்னியாசிகளை போயா தசரதன் காவலுக்கு வைப்பன்? அப்படி செய்யக்கூடாது. அவர்கள்லாம் தக்கவர்கள், எவ்வளவு மரியாதையோடு நடத்தணும். அப்ப சன்னியாசிய போய் இங்க காவலா வச்சிருக்கானான்னு அர்த்தமானு கேட்டால் அப்படி அல்லவா. இவர்களுக்கெல்லாம் ஏன் உடை காஷாய வஸ்திரமாக மாறிவிட்டது, ஏன் காவி உடை வந்து விட்டதுன்னா தங்களை பேணி கொள்ளுவதற்கு கூட தங்களுக்கு சமயம் இல்லையாம். அந்தரங்க கைங்கரியமா அந்த புறத்துல எங்கும் நீங்காமல் அங்கேயே இருந்து கொண்டு சுற்றுமுற்றும் நல்ல அந்த நல்ல அந்த தீர்க்க கண்ணோடு நல்ல பாதுகாக்கும் திறமையோடு அவர்கள் பாதுகாக்கணுமா. அதனால தங்களை பாதுகாப்பதற்கு கூட அவசரம் இல்லையாம். ராமன் எப்ப வருவார் எப்ப செல்லுவார், யார் தீயவர்கள் வராமல் இருக்கிறார்களான்னு அங்கேயே சுற்றுமுற்றும் நோக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு 5 நிமிஷம் பொழுது கிடைக்கும்,
கிடைக்கிற சமயத்துல போய் சரையுல ஒரு முழுக்கிட்டு வஸ்திரத்தை அப்படி ஒரு தடவை நினைச்சு பிழிஞ்சு கொண்டு வந்து உணர்த்தி விடுவார்களாம். 2-3 வஸ்திரம் தான் வச்சுட்டு இருப்பா. ஒவ்வொரு வஸ்திரத்தையும் குளிக்கரைச்சியே நினைச்சுடுவா. நினைச்சு பிழிஞ்சு எடுத்துன்னு வந்து கொடியில போட்டுடுவா. அங்க எது காஞ்சின்னு இருக்கோ அதை எடுத்து இடுப்புல கட்டின்றுவா. இந்த மாதிரி ஒரு வாரம் 10 நாள் பண்ணா எவ்வளவுதான் வெள்ளையா இருக்கிற வஸ்திரமும் காவி உடையாக ஆகிவிடும். ஏன்னா அதற்குன்னு எதையும் போட்டு துவைக்காமல், அதற்கு வேண்டிய எந்த இதையும் செய்யாமல், அதை பத்தி பேணி பாதுகாக்காமல் இருந்தால் எந்த உடையும் தன்னுடைய காவி உடையாயிடுமா? இந்த மாதிரி தான் அங்க காவலர்களாக இருந்தவர்கள் தங்களையும் பேணி கொள்ளாமல், வஸ்திரங்களையும் பார்க்காமல், நம்ம காவல் காக்கிற தொழில இருக்கோம்னா துளியும் கடமை மீறாமல் அதை செவ்வனே செய்ய வேண்டும். அதனால இங்க குளிக்கிறதுக்கோ அதுக்கோ இதுக்கோலாம் அவகாசம் இல்லை. போய் ஒரு முழுக்கு போடுறோம், துணியை புழியறோம், கொண்டு வந்து உணர்த்துறோம். இப்படியே செய்ய 1 மாச காலத்துல வஸ்திரங்கள் எல்லாம் அப்படி காவி உடையாகி விட்டது. அதனாலதான் காஷாயினஹாம். அவர்கள்லாம் சன்னியாசி இல்லை, ஆனாலும் அதுல விருப்பம் இல்லாததினாலே அவர்கள் உடையெல்லாம் அப்படி நிறம் மாறி எல்லாம் பழுப்படைந்து காணப்படுகிறது. விருத்தான் வேத்திரபாணி. ஏன் வயசானவர்களை வச்சான்னா அந்தப்புற காவலுக்கு போய் இளைஞர்களை வைக்க முடியுமா? அங்க இருக்கக்கூடிய பெண்களை தங்களுடைய குழந்தைகளை போல பாவித்து பாதுகாக்க வேண்டும். இளைஞர்கள் எவ்வன பருவத்தில் இருக்கிறவர்களை வச்சா புத்தி எப்படி போகும்னு சொல்ல முடியாதே. அதனால வயசானவர்களை வைத்திருந்தான். வேத்திரபாணியின் ஸ்வலங்கிருத்தான். உடை என்னமோ ரொம்ப காவி உடையா இருக்கு, ஆனா நன்னா அலங்காரம் பண்ணிட்டு இருக்கான்னு வால்மீகி தெரிவிக்கிறார். அது எப்படி சுவாமி அலங்காரம் வந்தது? உடையில இவ்வளவு வைராக்கியம், தங்களை பேணி கொள்ளுவதற்கு கூட அவர்கள் விருப்பம் இல்லைன்னா அலங்காரம் மட்டும் எப்படி செய்து கொண்டார்கள்னா அதுவா? அவர்கள் தங்களுக்குன்னு எந்த அலங்காரத்தையும் செய்ய மாட்டார்களாம். ராமன் எப்பொழுதெல்லாம் உள்ள போகிறாரோ ஒரு தடவை கட்டி அணைச்சுப்பார். மறுபடியும் ராமர் இங்கிருந்து வெளியில புறப்படும் பொழுது ஒரு தடவை கட்டி அணைச்சுப்பாளா? ராமர் நிறைய சந்தனம் குங்குமப்பூ எல்லாம் திருமார்புல சாத்தி கொண்டிருப்பார். கண்ணா அப்படின்னு அவரை போய் அணைத்து கொண்டால் அந்த சந்தனம் குங்குமப்பூ எல்லாம் இவர்களுடைய மார்புக்கு அப்படியே மாறிவிடுமா. எதெல்லாம் ராமர் சாத்தி கொண்டிருக்கிறாரோ ஈர சந்தனத்தோடு தானே வருவார். அவர் அப்படி உச்சி முகந்து பார்த்து அன்போடு அணைத்து கொண்டால் அவர் தோல்ல இருக்கக்கூடிய சந்தனம் குங்குமப்பூ எல்லா வாசனையும் இவர்களுடைய தோளுக்கு, இவர்களுடைய கழுத்துக்கு, இவருடைய எல்லா அங்கங்களுக்கும் அப்படியே பூசினா போல ஆய்விடுகிறது. அதனால அலங்கிருத்தான், நல்ல வாசனையோடு அலங்காரம் செய்யப்பட்டவர்களாக இருந்தார்கள்னு தெரிவிக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவ பெருமக்கள் அவர்கள் இப்ப திருமலையில இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவ சன்னியாசி பெரிய கல்வியப்பன் ஜீயர் சுவாமி என்ன, அவர் சங்குன்னு சொன்னால் சாவின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. சலாகா என்னாலும் சாவி, சங்கு என்னாலும் சாவி. அப்போ செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகினார். இந்த ஆச்சாரியர்களுக்குன்னு இருக்கக்கூடிய கோவில் என்ன? திருமலையப்பன் சந்நிதி. அந்த நிர்வாகமே பெரிய கல்வியப்பன் ஜீயர் இடத்துலதான் இருந்தது. இன்றைக்கு வேணா திருமலா திருப்பதி தேவஸ்தானம்னு ஒரு பெரிய தேவஸ்தானத்தினுடைய கட்டுப்பாட்டுல இருந்தாலும் 1000 வருஷங்களுக்கு முன்பு சுவாமி ராமானுசர் எப்படி ஏற்படுத்தினார்னா பெரிய கல்வியப்பன் ஜீயர் அவருடைய நியமனத்தின்படிதான் அனைத்தும் நடந்தது. இன்னைக்கும் அவருக்கு மரியாதை சொல்லும் பொழுது திருவேங்கடமுடையானுடைய சகல ஐஸ்வர்யத்துக்கும் சொத்துக்கும் முடிப்புக்கும் திருவாபரணங்களுக்கும் திவ்ய ஆபரணங்களுக்கும் அனைத்துக்கும் ஒரே மேற்காப்பல் காவலனாக இருக்கக்கூடியவர் என்று சொல்லித்தான் இவருக்கு பரிவட்ட மரியாதையோ அருளப்பாடு மரியாதையோ இன்னைக்கும் ஜீயர் சுவாமிக்கு நடைபெறுகிறது. அப்ப கோவில் நிர்வாகம் முழுவதும் இவரிடத்துலதான் இருந்தது. அர்ச்சக சுவாமிகள் சன்னதியை திறக்கணும்னா வந்து ஜீயர் சுவாமியின் இடத்துல சாவி வாங்கி கொண்டு ஹனுமன் முத்திரை என்னெல்லாம் ஏற்பாடு செய்திருந்தார். அந்த முத்திரை மோதிரத்தை அணிந்து கொண்டு ஹனுமன் கொடி, ஆஞ்சநேயருடைய அந்த சின்னம் பொறித்த கொடியோடு ஒரு மணி, அதுலயும் ஹனுமானுடைய முத்திரையோடு இதெல்லாம் வாசித்து கொண்டு இங்கிருந்து சாவியை பெற்றுக்கொண்டு அந்த சாவியிலையும் ஹனுமானுடைய முத்திரை இருக்கும். அதை எடுத்து கொண்டு போய் தான் ராஜகோபுரத்தினுடைய வாசலை திறந்து வரிசையா உள்ள திறந்து உள்ள போய் சுப்பிரபாத கைங்கரியம் எல்லாம் நடைபெறும். அப்ப இதற்காக ஸ்ரீ வைஷ்ணவ சன்னியாசியா இருக்கக்கூடிய ஜீயர் சுவாமி என்ன அவர் செல்லுகிறார். எப்ப இந்த கோவில் திறக்கக்கூடிய சமயம் வந்து விட்டதோ நீ இன்னும் முழித்து கொள்ளாமல் எழுந்திருக்காமல் உறங்கி கொண்டிருக்கிறாயேன்னு இத்தை அடையாளமாக சொல்லலாம்னு இத்தை தெரிவித்தார். ஆனா அவள் உள்ள இருக்கிறவோ இதுக்கும் பதில் சொல்லிட்டா. எத் அஹரேவ விரஜேத் தத் அஹரேவ பிரவர்ஜேத். எத்தினால் வைராக்கியம் அடைகிறானோ அத்தினத்திலேயே சந்நியாசாசிரமத்தை ஏற்றுக்கொள்ள கடவன் என்றும், பரமாத்மனி யோ ரக்தஹ விரக்தஹ அபரமாத்மனி என்றும், பரமாத்மாவினிடத்துல அன்புள்ளவர்கள் இதர விஷயங்கள்ல அன்பு அற்றவர்களாக ஆகிவிடுவார்கள். அதனால உலக விஷயத்துல எல்லாம் அவர்களை பார்த்தா சன்னியாசியை போலத்தான் இருப்பார். சன்னியாசி எப்படி இருக்கணும்? எம்பெருமான இடத்துல மட்டும்தான் மனசு இருக்கும், மற்ற விஷயத்துல மனசு இருக்காதா? அதே போல இல்லறத்தவர்களும் இருக்கலாமே. அதற்குன்னு காவி உடை உடுத்தி கொண்டு சன்னியாச தண்டத்தை ஏற்று கொண்டாதான் சன்னியாசின்ற பெயர் வரணும் அவசியமே இல்லை. நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற சமயத்திலேயே பெருமானை தவிர மற்ற விஷயத்துல எனக்கு விருப்பம் இல்லை என்றால் நாம கூட அந்த சன்னியாசிக்கு உண்டான நிலையை அடையலாம். இப்படி இருப்பவர்கள் தான் கோவிலை போய் திறக்கிறார்கள்னு சொல்ல இவள் என்ன பதில் சொல்றான்னா,
முதல் அர்த்தத்துல தாமச போலி சன்னியாசிகள் போய் திறக்கிறான்னு பார்த்தோமா, அதுக்கு இவள் சொல்ற பதில். போயும் போயும் தாமச சன்னியாசிகள் எழுந்து திறக்கிறத போய் எனக்கு விடியலுக்கு அடையாளமாக சொல்லுகிறாயே, இதை எப்படி நான் ஏத்துக்க முடியும்? தர்மஜ்ஞா சமய பிரமாணம் என்று நமக்கு எது அடையாளம் தெரியுமா? சிறந்த முன்னோர்கள், ஞானிகள், அவர்கள் கை கொள்ளுவதைத்தான் நாம கை கொள்ள வேண்டுமே தவிர சாதாரண போலி சன்னியாசிகள் செய்வதையெல்லாம் பார்த்து நாம அதற்கெல்லாம் நம்ப முடியுமா? அதை மதிக்க முடியுமா? இதெல்லாம் ஏமாத்துறவர்கள் செய்யக்கூடிய காரியம். அதை போய் விடிந்ததுக்கு அடையாளம்னு நீங்கள் நம்புகிறீர்களே, இதை விட்டு நிம்மதியா போய் தூங்குங்கள்னு பதில் சொல்லிட்டான். சரி, அந்த அப்படி பொருள் கொண்டால் அப்படி அவள் பதில் சொல்றா. இல்ல ஸ்ரீ வைஷ்ணவ சன்னியாசிகள் எழுந்திருந்து கோவில் திறக்கிறார்கள்னு சொன்னா அதற்கும் பதில் சொல்றா. அந்த சன்னியாசிகளுக்கும் உங்களை மாதிரிதான். சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தஷ்ட திருடவிரதாக நமஸ்யந்தஷ்ட மாம் பக்தியா நித்தியயுக்தா உபாசதே என்று இவள் இராப்பகல் வாய்வெறி இத்தவள உன் கண்ணநீர் கொண்டான் தெரித்து எழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போதுன்னு திருமழிசையாழ்வார் தெரிவிக்கிறார். இதை போல இந்த பிரமாணங்கள் எல்லாம் பார்த்தா இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சன்னியாசிகள் போல இருப்பவர்களுக்கெல்லாம் தூக்கம்ங்கிறதே ஏற்படாதான். எம்பெருமான சேவித்த பிற்பாடு தூக்கமே போயிடும். எம்பெருமான சேவிப்பதற்கு முன்பு உலக விஷயங்கள்ல இருக்கிற ஈடுபாடுனால தூக்கம் இல்லாமல் தவிப்போம். எம்பெருமான சேவித்தால் அந்த அழகுல ஈடுபட்டு இனிமேவும் அதனால தூக்கம் இல்லாமல் சிரமப்படுவோம். அத மாதிரிதான் இவர்கள்லாம் தூக்கமே இல்லாமல் எப்பொழுது காணுவோம், எப்பொழுது அனுபவிப்போம்ங்கிற அந்த விருப்பத்தினாலே இருக்கிறார்களா? அதனாலே மாலை கண்டு மாலுற்றவர்கள் இருக்கும்படி அறிந்து வைத்தும் இதை ஒரு அடையாளமாக சொல்லலாமா? அவர்கள்லாம் எம்பெருமானிடத்துல விருப்பத்தினாலே ரொம்ப சீக்கிரமாவே செல்லுகிறார்களே தவிர விடிந்ததினாலே அவர்கள் செல்லவில்லை. ஆக சூரியன் உதித்து விட்டான் என்று இத்த அடையாளமாக கொள்ள முடியாதுன்னு சொல்ல, எத்தனை சொன்னாலும் இதற்கு மேல மேல பதில் சொல்லி கொண்டிருப்பது உன்னுடைய அந்த பேசும் திறன், உனக்கு இருக்கக்கூடிய பேச்சாற்றலால் தான் இப்படி சொல்லுகிறாய். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய். நல்ல வாய் பேச்சு இருக்குமா உனக்கு? நீ என்ன சொன்ன? இவள் தான் சொல்லி இருந்தாளாம், 5 லட்சம் கோபிகைகள் எல்லாருக்கும் நான் தலைவியா இருக்கேன், நீங்கள்லாம் நன்னா போய் உறங்குங்கள், விடியற் காலைக்கு முன்பாக நான் எழுந்திருந்து அத்தனை பேரையும் நான் வந்து எழுப்புகிறேன், சிறுமிகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் அத்தனை பேரையும் நான் வந்து உறக்கத்திலிருந்து விழித்து எழுப்பி நான் கூட்டிட்டு போறேன்னு இவள் சொல்லி இருந்தாளாம். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய். நாங்கள் எழுந்து வந்து உன்னை எழுப்பும் போதும் மறுத்து பேசுவது ரொம்ப அழகா இருக்கிறதே. தர்மஜ்ஞ சமயா பிரமாணம்னு நீ பதில் சொன்னாய். நீ செய்யக்கூடிய தர்மமே ஒன்னும் சிறப்பாக காணப்படவில்லையே. உன் சமயமும் உன்னுடைய ஆச்சாரமே நம்ப தகுந்ததாக இல்லையே. நீ நன்னா பேச்சு பேசுற, நன்னா முன்னோர்களுடைய ஆச்சாரத்தை தான் நான் கை கொள்ளுவேன். ஆனா நீ சொன்ன வார்த்தையே நீ கடைபிடிக்காமல் இருக்கும் பொழுது உன்னை எப்படி நாங்கள் நம்ப முடியும்? வாய் பேசும் நங்காய், வாயால் சொல்லுவது ஒன்றும் காரியத்தில் செய்வது ஒன்றுமாக இருக்கிறதே, இப்படி இருக்கலாமா? மனசன்யத்து வச்சஸ்யன்யத்து கர்மண்யன்யத்து துராத்மனாம். மனசேகம் வச்சஸ்யேகம் கர்மண்யேகம் மகாத்மனாம். ஒரு மகாத்மா எப்படி இருக்கணும்னா மனசால என்ன சிந்திக்கிறோமோ வாயால அத்தைய பேச வேண்டும், வாயால பேசுவதையே கைகளால செய்ய வேண்டும். செயல்ல ஒன்று, பேசுவதுல ஒன்று, மனசுல சிந்திப்பது ஒன்று இருந்தால் அது சரியில்லை. நீ அந்த மாதிரி இருக்கிறாயே. நேற்றுக்கு பேசும் பொழுது எங்களிடத்துல நான் முன்னாடி வந்து அழைத்து கொண்டு போகிறேன்னு பேசினாய், ஆனா இப்ப அதை காணுமே. நங்காய், நங்காய்னா நல்ல குணபூர்த்தி உடையவள்னு அர்த்தம். பாவைன்னு சொன்னாலும் நங்கைன்னு சொன்னாலும் நற்பண்புகள் அனைத்தும் குடிகொண்டிருக்கிறவள்னு அர்த்தம். என்னமா நல்ல பண்புகள் இருக்கு, ஒரு நல்ல பண்பு கூட காணுமே. இத்தனை கோபிகாஸ்திரிகள் பாகவதர்கள் திரண்டு வந்தால் இத்தனை பேரை காண்பதே கண்ணுக்கு ஒரு பெரிய பிரயோஜனம்னு எழுந்திருந்து எங்களை வந்து நோக்க வேண்டும். அத்தையும் நீ செய்யவில்லை. சரி, நாங்கள் அழைத்த பொழுதாவது சற்று தாமதித்து விட்டேன், வந்து விடுகிறேன்னாவது பதில் சொல்லணும். நாங்கள் எதை சொன்னாலும் மறுத்து மறுத்து இல்லைன்னு பதில் சொல்லி கொண்டிருக்கிறாயே. உன் குணபூர்த்தி நன்னா இருக்கே, நீயா நங்கை என்று அவளை சற்று குத்தலாக அவளை கேலி செய்யுமா போலே. நங்காய், உன் பூர்த்தி அழகா இருந்தது. பேராளன் பேரோதும் பெரியோரை ஒரு காலம் பெருகிலேன் என்று நீ அனுசந்தித்து போந்ததற்கெல்லாம் பொருள் இதுவோ? இவள் முன்னாடி என்ன சொன்னாலாம்? பேராளன் எம்பெருமானுடைய திருநாமங்களை வாயார பாடக்கூடிய பாகவதர்களை ஒரு க்ஷணம் கூட விட்டு பிரிய மாட்டேன்னு இவள் நேற்றுக்கு பேசினாலாம். ரொம்ப நன்னா இருக்கே உன்னுடைய பேச்சு, இப்படித்தான் நீ கடைபிடிக்கிறாயா? பூர்த்தி உற்றவளே என்று, பூர்த்தி ரொம்ப நன்னா இருக்கு ஆனா ஒன்னும் செயல்ல காணும் என்று சொல்லுவதாக கொள்ளலாம். இல்லைன்னா நீதானே பூர்த்தி உள்ளவளாக இருக்கிறாய், உன்னை முன்னிட்டு கொண்டால்தான் எங்களுக்கே எம்பெருமானுடைய அனுகிரகம் கிட்டும். அப்படி இருக்க நீ இன்னும் தூங்கி கொண்டிருந்தால் ஆகுமா? என்ன ஆனாலும் உன்னை விட்டு எங்களால போக முடியாது. ஏன்னா நீதான் நங்கை, நாங்களெல்லாம் இன்னும் அந்த அளவுக்கு பெருமை எங்களுக்கு ஏற்படல, அத்தனை குணங்கள் எங்களுக்கு வரவில்லை. ஆகவே உன் சம்பந்தத்தினாலே வர வேண்டும். அம்மா நீ எழுந்திருந்து வா என்று அழைக்கிறார்களாம்.
நீ பகவானை பெற்று பூர்ணையா இருக்கிறபடியால் அன்றோ எங்களை உபேட்சித்திருக்கிறாய். நீ நன்ன பகவானை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அந்த அனுபவத்தை பார்க்கும் பொழுது இவர்கள் கூப்பிடுவது அதற்கு தடையாக இருக்கிறதா. ஏன் இவள் மறுக்கிறாள்னா, உள்ள கிருஷ்ணனையே மனசு முழுக்க அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். யாரோ திடீர்ல வாசல்ல வந்து உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியில செங்கழ் நீர் மலர்ந்தது, ஆம்பல் வாய் கும்பித்துன்னு சொன்னா அதெல்லாம் கிருஷ்ணானுபவத்துக்கு தடையா இருக்கு. அவருடைய மயில் பீலி அழகு என்ன, கண்கள் அழகு என்ன, மூக்கழகு என்ன, வாய் அழகு என்னன்னு இத்த அனுபவித்துக் கொண்டிருக்க, எங்கேயோ புஷ்பம் மலர்ந்துதான், சூரியன் விடிந்து விட்டதாம், செங்கல் பொடி கூரை உடுத்திக் கொண்டிருக்கிறவாள்லாம் சங்கிட போகின்றார்னு இதெல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம கேட்பதற்கு காது, பெருமானுடைய பெருமையை கேட்பதற்கன்னோ காதுன்னு இவள் நினைத்து கொண்டு பதிலே தெரிவிக்காம இருக்கிறாள். இப்படி கிருஷ்ணானுபவம் செய்வது ரொம்ப வசதி தான். ஆனா தனியாக கிருஷ்ணானுபவம்ங்கிறது கூடாதே. நாம முதல்லயே என்ன பிரதிஜை செய்திருக்கிறோம்? செய்யாதன செய்யோம். நம்முடைய முன்னோர்கள் எதை செய்யவில்லையோ அதை நாம் செய்யக்கூடாதுன்னு முன்பே கூடி பேசி இருக்கிறோமே. இப்ப எங்களை விட்டுட்டு நீ தனியாக அனுபவித்தல்ங்கிறது கூடவே கூடாது. அது யாரோ சில ரிஷிகள் பண்ணக்கூடிய காரியம். ஆனால் உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவ பெண்ணாக இருக்கக்கூடிய நீ எங்களையும் சேர்த்து, எங்களையும் கண்ணனையும் சேர்த்து அனுபவிக்க வேண்டி இருக்க, நீ தனியாக அனுபவிப்பது கூடாது. எழுந்திராய், எங்களை உஜ்ஜீவிப்பைக்காக எழுந்திருப்பாயாக. நங்காய் எழுந்திராய். உன்னை போல நாங்களும் இப்ப அந்த நங்கைத்தனம், எங்களுக்கும் அந்த பூர்ணத்துவம் ஏற்பட வேண்டும். நீ எழுந்திருந்து நோக்க வேண்டும். நானாதாய். இப்படி சொல்லி அவள் எழுந்திருக்கவில்லையா? வெட்கமே இல்லையா? அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இதெல்லாம் பெண்களுக்குன்னே இருக்கக்கூடிய குணம். நீ எல்லா பெண்களுக்கு உண்டான அந்த குணங்கள் எல்லாம் பூர்த்தியாக கொண்டிருக்கக்கூடிய பெண்ணுன்னு அழைத்து விட்டு அடுத்த நொடியே நானாதாய், துளியும் வெட்கம் இல்லாதவளேன்னு அழைக்கிறாள். இப்ப அந்த திருநாமம் எவ்வளவு வசந்த திருநாமம், நங்காயின்னு அழைப்பது. அடுத்து துளியும் வெட்கம் இல்லாதவளேன்னு அழைத்தாள். அவள் உள்ள இருக்கிறவ ஏதான கோச்சிப்பாளா, இல்ல வெளியில இருக்கிறவா ரொம்ப கடுமையா பேசுகிறார்களா என்றால் இதெல்லாம் மேலெழுந்த வாரியாக சற்று கடுமையாக இருந்தாலும் உட்கருத்திலே அவளை ஏதோ குறைத்து பேச வேண்டும். அவள் தாழ்ந்தவள், நான் உயர்ந்தவன் என்று தனி மனித தாக்குதல்னாலே சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளே அன்று. என்ன தீக்குறளை சென்றோதோம்னு அத்தையும் 2வது பாசுரத்திலே சொல்லிட்டான். அடுத்தவர்களுடைய மனசை புண்படுத்துமா போலே அவர்களுடைய தாழ்வு, அவர்களுடைய அந்த கெட்ட நடத்தையோ அவர்களிடத்துல கூடிய தீய பண்புகளையோ பெருசா எடுத்து கூறுவதுங்கிறது கூடவே கூடாது. அவரிடத்துல இருக்கிறத எடுத்து கூறுவதற்கு முன்னாடி என்னிடத்துல இல்லாத குற்றமா, நான் செய்யாத தப்பா, அடுத்தவர்களுடைய தப்ப கண்ணால பார்க்கிறேனே தவிர அதை சொல்லுவதற்கு முன்பு நான் எவ்வளவு செய்திருக்கிறேன்னு என்ன பார்க்க வேண்டுமே. அப்போ அடுத்தவர்களுடைய குற்றத்தை எடுத்து சொல்லுவதுங்கிறது கூடாதுன்னு முன்னமையே சொல்லிவிட்டார்களே. ஆனாலும் இந்த பெண்களை எழுப்பும் பொழுது பேய்ப்பெண்ணேன்னு அழைக்கிறாள். நாவுடையாய், என்ன பேச்சு சாமர்த்தியம் இருக்கு, வெட்கமே இல்லாதவளேன்னு கூப்பிடுகிறாளே. இப்படியெல்லாம் சொன்னால் அப்ப விஷவு வெய்கிறார்களே என்றால் அதைத்தான் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்னா, இன்னும் கிருஷ்ணானுபவத்திற்கு போவதற்கு இவள் இன்னும் தயாராகவில்லையே. அதற்கு உரிமை இருந்தும் அதற்கு விருப்பம் இருந்தும் இவள் இழந்து விட போகிறாளேங்கிற அந்த துடிப்பினாலே செல்லக்கூடிய வார்த்தைகளை அன்றி அவளிடத்துல ஏதோ ரொம்ப கடுமையான விரோதம் அதனால பேசுகிறாள் என்று கொள்ளக்கூடாது. நானாதாய் எழுந்திருக்காவிடிலும் இவர்கள் அழைத்தும் எழுந்திராமல் இருந்தோமே என்னும் வெட்கமும் அற்றவளாய் இருக்கின்றாயே. வாய்தான் திறந்து பேசல, வாஸ்தவம். எழுந்திருக்கலாமே. அவள் படுத்த படுக்கையிலிருந்து எழுந்திருந்து நேர கதவை திறந்திருந்தால் கூட சரி, ஏதோ பேசுவதற்கு வெட்கப்படுகிறாள். ஆனா நான் சொல்றதை கேட்டு எழுந்து விட்டாள்னாவது தெரிந்து கொள்ளலாம். இவள் அத்தையும் செய்யாமல் இருப்பதினாலே இந்த வெட்கம் கூட உன்னிடத்துல காணப்படவில்லையே. உன் ஊரிலே பூசணியும் காயாதோ என்றால் என்ன அர்த்தம்? பூசணி கொடி இருக்கு, அந்த பூசணிக்காய் பூத்தது காய்த்ததுன்னு சொன்னால், பூ பூய்த்து புஷ்பம் காய்த்ததுன்னா அதுக்கு மேல சுனை அது படிந்திருக்குமா, ஒரே முள்ளு முள்ளா இருக்கும். அதை பறிக்கரைச்ச பார்த்தா கையெல்லாம் அப்படியே வெள்ளை வெள்ளையா படியும். அதெல்லாம் ஒரே சொனைன்னு தெரிவிப்பவர்கள், சொரணைன்னு சொல்லலாம். இப்ப அந்த மாதிரியான பூசணிக்காய் கூட உன் ஊர்ல இருக்கவில்லையா, சொரணை இல்லையான்னு கேட்பதுதான் ரொம்ப கௌரவமா சொல்றா. உன் ஊர்ல பூசணிக்காய் கூட இருக்காதான்னா அதுக்கு கூட சொரணை இருக்காது, அதுவும் இருக்காது, உனக்கும் சொரணை இல்லையா? இவ்வளவு சொல்லியும் நீ இன்னும் எழுந்திருக்கிறாமல் இருக்கிறாயே. சுனையுள்ள செடி கொடிகளும் நீ உள்ள விடத்தில் கிடையாவோ, இல்ல ஒருவேளை அந்த மாதிரியான கொடியே உன்னிடத்துல இல்லையா என்று இத்தையெல்லாம் கேலியா கிண்டலா சொல்லுமா போலே நானாதாய் என்று சொல்லி ஹ்ரீரேஷாஹி மமாதுலா. ராமன் எப்படிப்பட்டவன், கண்ணன் எப்படிப்பட்டவன்னா, அடியவர்கள் அவனை நோக்கி வந்து விட்டால் நீ வந்துட்டியா, நான் என்னமோ வர வேண்டும் என்று வெட்கப்படுவனம். நீ வருவதற்கு முன்பு நான் வந்து ரட்சிக்க வேண்டி இருக்க, தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாயின்னு பதறி போய், பக்தன் வந்து விட்டானா, நான் தானே போய் அனுகிரகிக்க வேண்டும்னு பதட்டத்தோடு விரைந்து ஓடி வந்து அருள் செய்யக்கூடிய கண்ணனோடு பழகியும் உனக்கு இந்த நிலை வரவில்லையே. நாவுடையாய், நாங்கள் சொல்லும் சொல்லுதற்கெல்லாம் ஏறுமாறாக பதில் சொல்லும் நான் ஒன்றே உனக்கு தனமாக உள்ளது. அன்றைக்கே
என்னை இப்படி ஏசிக்கொண்டாளாகிலும் ஏதுக்கு என்னிடம் வருகிறீர்கள்னு அவர் கேட்கிறாள். அடுத்து நாவுடையாய்னா, நாங்கள் சொல்லுவதற்கெல்லாம் மறுத்து மறுத்து சொல்லுவதற்கு உண்டான வார்த்தை உன்னிடத்துல இருக்கே ஒழிந்து உண்மையில் கிருஷ்ணனை அனுபவிப்பதற்கு உண்டான பேச்சுகள் உன்னிடத்துல இருக்கான்னு கேட்டா ஏதும் காணப்படவில்லை நாவுடையாய் என்று தெரிவிக்கிறார்களாம். இல்ல அவள் சொல்றாளாம், இவ்வளவுதான் என்னிடத்துல விரோதம் பாராட்டுகிறீர்களே, என்னிடத்துல குணபூர்த்தி இருக்கு, அதே சமயத்துல நான் பேசல, வெட்கம் இல்லை, எதுவும் இல்லைன்னா என்னை விட்டுட்டு போங்கல அப்படின்னு அவள் கருத்தாக இருக்க, அது எப்படிமா உன்னை விட்டுட்டு போக முடியும், எதற்கு என்னிடம் வருகிறீர்கள்னு கேட்கிறாய் என்றால், நீ இருந்தால்தான் கிருஷ்ணனுடைய அனுபவமே எங்களுக்கு கிட்டும். நாளைக்கு நாங்கள் எல்லாம் போய் கண்ணனை சந்திக்கும் பொழுதோ அவன் முதல்ல கேட்பான், அந்த நாவுடையாய் பெண் வந்தாளா இல்லையா, அவள் வந்தா தான் நான் உங்களோட பேசுவேன், அவள் வந்து என்னிடத்துல பேசினாதான் உங்களுடைய பிரார்த்தனை என்னங்கிறது எனக்கு தெரியும், அவளையே நீங்கள் அழைச்சிட்டு வராமல் என்னிடத்துல ஏன் வந்தீர்கள், செல்லுங்கள்னு அனுப்பி விட்டுடுவானாம். அதனால உன்னுடைய பேச்சத்தான் வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஒரு திருவடியினுடைய வார்த்தைய ராமன் கேட்க வேண்டும் அவ்வளவு விருப்பப்பட்டான். திருவடியினுடைய வார்த்தையை கொண்டாடுகிறான். நான் ருக்வேத விதீனஸ்ய நாயஜுர்வேத தாரிணஹா நா சாமவேத விதுஷா சக்கியமேவம் பிரபாஷித்தும். அந்த சொல்லின் செல்வனான திருவடி ஹனுமன், நாளைய தினம் ஆஞ்சநேயனுக்கு ஜெயந்தி, ஹனும ஜெயந்தின்னு கொண்டாட போகிறோமே, அந்த திருவடி சொல்ற வார்த்தையை கேட்க வேண்டும்னு பெருமான் விருப்பத்தோடு, திருவடியே நீ பேசு, நான் கேட்பதற்கு அவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது, இன்னும் 2 வார்த்தை பேசுன்னு கேட்டு கொண்டிருக்கிறானா. அப்படி பேச்சு சாமர்த்தியம் எப்படி திருவடிக்கு அமைந்திருந்ததோ அதை போல இந்த பெண்ணுக்கு நல்ல பேச்சு சாமர்த்தியமா. சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம், செவிக்கினிய செஞ்சொல் என்று சொல்லத்தக்க உன் சொற்கள் நீ என்ன பாடுபடுத்தினாலும் எங்களை உன்னிடம் பிரவணராக்குகிறது. கண்ணனும் உன்னிடத்துல இந்த பேச்சுக்காக ஈடுபடுகிறான், இல்லை எங்களுக்கும் ரொம்ப ஈடுபாடு அதுல தான். நீ என்னதான் எங்களுக்கு வார்த்தை சொன்னாலும் கேட்பதற்கு அவ்வளவு இனிமையாக இருக்கிறது, ஆகவே உன்னை விட்டு எங்களால செல்ல முடியாது. சரி, அப்படி போக மாட்டீர்களா, என்ன செய்ய வேண்டும், அந்த காரியத்தை சொல்லுங்கள், சடக்கென புறப்பட்டு வருகிறேன்னு உள்ள இருக்கிறவள் சொல்ல, என்ன பெரிய காரியம், முதல்ல இருந்து இதே காரியம்தான். சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். எம்பெருமானுடைய திருநாமங்களை வாயார பாடணும். மாயனை மண் வடமுதரை மைந்தனைங்கிற அந்த பாசுரத்திலையும் வாயினால் பாடி மனதினால் சிந்திக்கன்னு அங்கேயே தெரிவித்தார்களே, அப்படி எம்பெருமானை பாடப்போகிறோம். சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணன். சங்கு சக்கரம் திவ்ய ஆயுதங்கள். ஏதே சுதர்சன பிருதா, ஏதே சங்ககதா சுதர்சன பிருதா ஷேமங்கரா பாகவஹா என்ன திருவரங்கத்துல எழுந்தருள் இருக்கக்கூடிய நம்பெருமாள பராசர பட்டர் ஸ்ரீ ரங்கராஜஸ்தவத்துல அற்புதமாக அனுபவிக்கிறார். ஏதே சங்கபிருதா சுதர்சன பிருதா ஷேமங்கரா பாகவஹா. எம்பெருமான் 4 தோள்களோடு சேவை சாதிக்கிறான். மேல இருக்கக்கூடிய 2 தோள்கள்ல திருவாழி திருச்சக்கரம், சக்கரத்தாழ்வாரை பிடித்து கொண்டு பிரயோக சக்கரமாக சேவை சாதிக்கிறான். இடது திருக்கையாலே பாஞ்சசன்யத்தை பற்றி கொண்டிருக்கிறான். எப்படி இருக்கிறதுன்னா, யாரோ ஒருத்தர் கடுமையா ஆயுதத்தை அப்படி ஏந்தி கொண்டிருக்குமா போல இல்லையா, புஷ்பத்தை ஏந்துமா போலே. ஒரு புஷ்பத்தை ஒருத்தர் கையில பிடித்து கொண்டிருந்தால் எவ்வளவு லகுவா ரொம்ப மென்மையா பிடித்து கொண்டிருப்பார்கள். அத மாதிரி எம்பெருமானுடைய கை, அவருடைய திருக்கரமே ஒரு தாமரை போல அமைந்திருக்கிறது. வெளிப்புறம்லாம் கருத்து இருக்கா, கார்மேக வண்ணன் முகில் வண்ணன், உள்ளங்கையெல்லாம் ஒரே சிகப்பா தாமரை போன்ற அந்த அழகு. அந்த தாமரை போன்ற அழகிலே இந்த திருவாழி சூரியனை போல பிரகாசிக்கக்கூடிய திருவாழியை ஒரு கையில அப்படி ஏந்தி கொண்டிருக்கிறான். புஷ்பத்தை ஏந்துமா போல தாங்கி கொண்டிருக்கிறான். இன்னொரு பக்கம் கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ மறுப்பொசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாத்தமும் விருப்புத்து கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே. அந்த பாஞ்சசன்யத்துக்கு தான் என்ன ஒரு பாக்கியம்னு தெரியவில்லையே, என்ன அந்த பாஞ்சசன்யத்தையும் கையில அந்த அழகான அந்த தாமரை கையில வெண்ணிறமா இருக்கக்கூடிய இந்த பாஞ்சசன்யத்தினுடைய நிறத்தையும் சேர்த்து பார்த்தால் எங்கள் கண்ணே பட்டுவிடும் போல இருக்கிறதே. அதனால்தான் பெரியாழ்வார் பல்லாண்டு பாடும் பொழுதோ ஒவ்வொன்றத்தையும் நேர பார்த்து அனுபவித்து பல்லாண்டு பாடினார். அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டு வடிவாய் என் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு என்று சக்கரத்தாழ்வார நேர பார்த்து தெரிவித்தாராம். அதற்கு அப்புறம் சொல்லும் பொழுது அப்பாஞ்சசன்யமும் பல்லாண்டேன்னு அதை எங்கேயோ அப்படி திருப்பிட்டார். ஏன்னா நேர பார்த்து கொண்டிருக்கிறச்ச அப்பாஞ்சசன்யம்னு சொல்லக்கூடாது, இப்பாஞ்சசன்யம்னு தான் சொல்லணும். ஆனா எங்கேயோ தூரக்க இருக்கிற மாதிரி அப்பாஞ்சசன்யம்னு சொல்றாரு. என்ன ஐயோ, சக்கரத்தையும் அந்த திருக்கையும் சேர்த்து பார்த்தால் கூட அந்த அழகு அவ்வளவு என்னுடைய மனசை அப்படி ஈர்க்கல. ஆனா வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய இந்த பாஞ்சசன்யம் என்ன, கருப்பு நிறத்தினுடைய அந்த திருக்கையினுடைய கருப்பு நிறம் என்ன, உள்ளங்கையுடைய அந்த சிகப்பு நிறம் என்ன, இது எல்லாம் சேர்த்து பார்த்தால் என் கண்ணச்சிலே திருஷ்டியே பட்டுடும் போல இருக்கிறதே. அதனால சற்று மறைத்து கொண்டு அந்த பாஞ்சசன்யமும் பல்லாண்டு பல்லாண்டு நன்றாக இருக்க வேண்டும்னு பல்லாண்டு பாடினார். இப்படி எம்பெருமானுடைய அந்த திருக்கைகள் இருக்கக்கூடிய அந்த அழக
சேவிக்க வேண்டும். சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாட வேண்டும் என்று எழுப்புகிறார்கள். நங்காய் எழுந்திராய் பங்கைய கண்ணனை பாடு என்று கூப்பிடுகிறார்களாம். ஆழ்வார்களுக்கெல்லாம் என்ன வழக்கம்னா, பங்கைய கண்ணன்னு சொன்னா புண்டரீகாட்சன் தஸ்யதா கப்பியாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினின்னு சாந்தோக்கிய உபனிஷத்து பிரம்மத்துக்கு அடையாளம் தெரிவிக்கிறது. யார் பிரம்மம் என்றால், இதோ யாருக்கு மலர்ந்த தாமரை அதை ஒத்த திருக்கண்கள் இருக்கிறதோ அவர்தான் புருஷோத்தமன், அவர்தான் பிரம்மம் என்று அடையாளம் தெரிவித்தது. அதற்கு எம்பெருமானார் வேதார்த்த சங்கிரகத்துல ரொம்ப ஆச்சரியமா கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்டனால ரவிகர விரசீத புண்டரீக அமலாய தேக்ஷணகான்னு அற்புதமா விவரிக்கிறார். எப்படி இருக்கிறதுன்னா, ஒரு ஜலம் நிறைந்த குளம், அந்த குளத்துக்குள்ள அழகா தாமரை புஷ்பம் பூக்கிறது. அதனுடைய தண்டு நன்றா பருத்து இருக்கும். ஜலம் எவ்வளவுக்கு எவ்வளவு நீர் நிறைந்து இருக்கிறதோ அந்த அளவுக்கு தாமரை கொடி நல்ல சத்தோடு நல்ல பருமனா பருத்து காணப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த கொடியிலே நல்ல பெரிய பருத்த தண்டு, அதற்கு மேலே ரொம்ப அழகான அந்த தாமரை புஷ்பம் அப்படி விகசித்து சூரியனாலேயே நன்கு மலர்த்தப்பட்டிருக்கிறது. அதை போன்ற ஆச்சரியமான திருக்கண்கள் கொண்டிருக்கிறான். ஜிதம் தே புண்டரீகாட்ச நமஸ்தே விஸ்வபாவன நமஸ்தேஸ்து ரிஷிகேஷ மகாபுருஷ பூர்வஜ என்ன பிரம்மா முதலான தேவர்கள் எல்லாம் எம்பெருமானை வணங்குகிறார்கள். எடுத்த எடுப்புல பிரம்மத்துக்கு பெயர் சொல்லும் பொழுது நமஸ்தே புண்டரீகாட்ச என்றுதான் அழைக்கிறார்கள். புண்டரீகம்னா தாமரை, தாமரையொத்த திருக்கண்களோடு கொண்டிருக்கக்கூடியவனுக்கு நமஸ்காரம். என் பரமாத்மா புருஷோத்தமன் பிரம்மம் ஏதான சொற்களை சொல்லலாமேன்னா, பார்த்த பார்வையில நம்ம ஈடுபடுத்துவதுன்னா தாமரை கண்கள் கொண்டொன்னு பேசி என்று ஆழ்வாரை ஈடுபடுத்தினது அந்த தாமரை கண்கள் தானே. ஆகவே அந்த தாமரை கண்கள்ல ஈடுபட்டு புண்டரீகாட்சன்னு தான் தேவர்களும் அழைத்தார்கள். வேதமும் பிரம்மத்துக்கு புண்டரீகாட்சன் என்னதான் பெயர் சூட்டியது. ஆழ்வார்களும் கூராராழி வெண்சங்கேந்தி கொடியேன் பால் வாராய் ஒரு நாள் மண்ணும் விண்ணும் மகிழவே என்று அழைக்கும் பொழுது கூராராழி வெண்சங்கேந்தி பெருமான சேவிக்கணும்னு ஆசைப்பட்டார் ஆழ்வார். பெருமானே நீர் வாரும்னு சொல்லும் பொழுது நீர் வெறுமனை எல்லாம் வந்துடக்கூடாது, ஊராராழி வெண்சங்கேந்தி, ஒரு பக்கத்துல திருச்சக்கரம் இன்னொரு பக்கத்துல பாஞ்சசன்யம், ரெண்டையும் சேர்த்து கொண்டு அதை தூக்கி கொண்டுதான் நீர் வர வேண்டும். அடியாரை ஆழங்கால் படுத்துகைக்காக வலக்கையாழி இடக்கை சங்கம், இதை இரண்டையும் பெருமான் தாங்கி கொண்டிருக்கிறான். அடியார்களுக்கெல்லாம் இதை பார்த்தால் ஆபரணமாக தெரியும், விரோதிகள் பார்த்தால் ஆயுதமாக தெரியும். சுவாமி சக்கரம் சங்குங்கிறதெல்லாம் ஆயுதமா ஆபரணமா? பெருமாளை போய் சேவிச்சா நல்ல வைர கற்கள் பதித்த கவச்சம், தங்க கவச்சம், வெள்ளி கவச்சம்னு இந்த சக்கரத்துக்கும் சங்கத்துக்கும் ஒரே கவச்சம் எல்லாம் பண்ணி புஷ்பத்தினாலெல்லாம் அலங்கரிக்கிறார்களே, ஆயுதத்துக்கு எதுக்கு இத்தனை ஆபரணங்கள் இத்தனை அலங்காரம்னா? அதெல்லாம் ஆயுதமா? அதெல்லாம் என்ன அழகா இருக்கு! எம்பெருமானுக்கு சாத்தப்பட்டிருக்கிற ஒரு திருவாபரணம். எப்படி திருமுடிக்கு மேல கிரீட்டம் இருக்கிறதோ, கைகள்ல கங்கணம் சாத்தி கொண்டிருக்கிறாரோ, வளையல் சாத்தி கொண்டிருக்கிறாரோ, அதே போல உள்ளங்கைக்கு மேல 2 திவ்ய ஆபரணங்களை பிடித்து கொண்டிருக்கிறார். இப்படி பக்தர்கள் அனுபவிப்பார்களாம். ஆனா ஹிரண்யகசிபு, ராவணன் முதலான விரோதிகள் கண்ணுக்கு எப்படி தெரியும்னா, ஐயோ என்ன கூர்மையான சக்கரத்தை பிடித்து கொண்டிருக்கிறான், அப்படியே பெரு முழக்கம் செய்து பிராணனையே போக்கக்கூடிய பெரிய பாஞ்சசன்யத்தை கையில வைத்துக் கொண்டிருக்கிறானே என்று அது ஆயுதமாக தெரியும். ஆனா அனுகூலரான அடியவர்களுக்கு அது எப்பொழுதுமே ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய திவ்ய ஆபரணமாகத்தான் தெரியும். அதனாலதான் ஆழ்வார்கள் எல்லாம் இப்படி இந்த அழகோடு வர வேண்டும், ஆயுதங்களோடு வர வேண்டும்னு சொல்லும் பொழுது அதனுடைய அழக வர்ணித்து வர்ணித்து தெரிவிக்கிறார்கள். வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சசன்யமும் பல்லாண்டு சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும். நாயிகா பாவத்துல நம்மாழ்வார் தெரிவிக்கிறார், எந்த எம்பெருமானுக்கு நீர் கை கூப்புகிறீர்? அதுவா, சங்க சக்கரங்களை கையில பிடித்துக் கொண்டிருக்கிற எம்பெருமான்னு சொல்லி கை கூப்புவேன். அப்ப நாயிகா பாவத்துல தன்னை மறந்திருக்கக்கூடிய நிலையில கூட எம்பெருமான்னு சொன்னால் கைகள்ல சங்கு சக்கரங்கள் பிடித்துக் கொண்டிருப்பவன் என்று அப்படி ஈடுபடுகிறாள். தேவகிக்கு எம்பெருமான் அவதரிக்கும் பொழுதே ஜாதோஷி தேவதேவேஷ சங்க சக்கர கதாதர, கண்ணன் அவதரித்தானா எப்படி சாதாரணமா அவதரித்து விட்டாரா? அந்த வைகுண்டத்துல இருக்கக்கூடிய எம்பெருமான் எப்படி சங்க சக்கர கதா பாணியாக சேவை சாதிக்கிறானோ அதே போலத்தான எம்பெருமான் அவதரித்தான். ஜாதோசி, இது தேவகியே சொல்ற வார்த்தை. ஆஹா, பெருமான் பிறந்தான். யார் பிறந்தார்? சங்க சக்கர கதாதரஹா, சங்க சக்கரங்களையும் கதையும் பற்றி கொண்டிருக்கக்கூடிய தேவதேவேஷன், நித்தியசூரிகளுக்கெல்லாம் நாயகனான எம்பெருமான் அவதரித்தான். திவ்யம் ரூபம் இதம் தேவ பிரசாதோ ந உபசம்ஹர, போரும் போற இந்த வடிவத்தை இப்பொழுது காட்டினாய், மறைத்துக்கொள் மறைத்துக்கொள். கம்சனுக்கு தெரிந்து விட்டது என்றால் 8வது குழந்தையை கொடுன்னு கேட்டு எடுத்துட்டு போய் உன்னை முடித்தே விடுவான். பார்க்கிறது தேவதேவேஷன் எம்பெருமான கொண்டாடி அடுத்த க்ஷணம் எம்பெருமான இடத்துல பரிவு.
ஐயோ இந்த குழந்தைக்கு ஆபத்து வரக்கூடாது, எப்படியானு இதை ரட்சிக்கணுமே, 8வது குழந்தைன்னு கம்சனுக்கு தெரிந்தால் பிராணனே போய்விடுமேன்னு வைத்த பிடித்து கொண்டு இதெல்லாம் நீ காட்டாத, மறைச்சுக்கோ மறைச்சுக்கோன்னு சொல்லணும்னா எந்த அளவுக்கு பரிவு இருக்க வேண்டும். இதே போலத்தான் வசுதேவரும் தெரிவிக்கிறார், உபசம்ஹர சர்வாத்மன் ரூபமேதத்து சதுர்புஜம் ஜானாது மா அவதாரம் தே கம்சோயம் திதி ஜன்மனஹா. கம்சனுக்கு தெரிந்தால் பிராணனே, உன் பிராணன் போறதில்ல, எங்கள் பிராணன் மூச்சே அடங்கிவிடும், அதனால நீ இப்ப உடனே உன்னை மறைத்துக்கொள்னு பிரார்த்திக்கிறான். அப்ப இதுல இருந்து என்ன தெரிய வருகிறதுன்னா, கண்ணன் தன்னுடைய நெருக்கமான அடியவர்களுக்கு நாள்தோள் அமுதாக சேவை சாதித்திருக்கிறான். 2 கைகளோடு சாமானிய ஜனங்களுக்கு சேவை சாதிப்பான். ஆனா நெருக்கமான அந்தரங்கமான கோபிகைகள் என்ன, நெருக்கமான விதுரர் முதலான அந்தரங்கமான அந்த அடியவர்களுக்கு நம்பருமான் நாள்தோள் அமுதாகத்தான் 4 திருக்கரங்கள் கொண்டிருப்பவனாகத்தான் சேவை சாதித்திருக்கிறான். இதைத்தான் எம்பார் எனும் ஆச்சாரியர் பெரியாழ்வார் திருமொழிக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது அப்பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான்னு கண்ணன் தெருவில் விளையாடி கொண்டிருக்கிற சமயத்துல எப்படி விளையாடினான்னு எம்பார் எப்படி விவரிக்கிறார்னா, சாமானிய குழந்தைகள் அப்பூச்சி விளையாடுறதுன்னா கண்றப்பைய அப்ப உள்ள இருக்கக்கூடிய சிகப்பை அப்படி திருப்பி காண்பிச்சு அடுத்த குழந்தைகளை பயமுறுத்தும். ஒரு சாமர்த்தியம் இருக்கிற குழந்தை என்ன பண்ணும், தான் தான் தலைவன்னு காட்டிப்பதுக்கு எல்லாம் என்ன பாருங்க இப்ப என் கண்ணுல அப்படியே பூச்சி பறக்க போகுது பார் அப்படின்னு அதை திருப்பி காமிச்சு 2 நிமிஷம் அவளெல்லாம் பயப்படுத்தி மறுபடியும் அதை சரி பண்ணி கொண்டு தான் தான் குழந்தைகளுக்கெல்லாம் தலைமை, நான் தான் தலைவன் அப்படி காட்டி விளையாட்டுமா. இது சாதாரண குழந்தைகள் பண்ணும். கண்ணன் போய் இப்படியா பண்ணுவார்? அவர் என்ன செய்வார்னா, திடீர்னு குழந்தைகள் எல்லாம் அப்படி மயங்கி எங்கேயோ வேற ஏதோ அப்படி பராக்கு பார்த்து கொண்டிருக்கிற சமயத்துல நாள்தோள் தன்னுடைய 2 தோள்களும் சங்க சக்கரங்களோடு காட்டு வரான். குழந்தைகள்லாம் திடீர்னு பயந்துடும், யாரு நம்மளோட விளையாடின்ற இந்த கண்ணனா, இவர் யாரோ பெரிய தேவதேவனாக இருக்கிறாரேன்னு ஒரு நிமிஷம் பயப்படும், சட்டுன்னு அதை மறைத்து கொள்வார். அப்ப இந்த மாதிரி காட்டி காட்டித்தான் அவர் அப்பூச்சி விளையாடி இருக்கிறார் குழந்தை பருவத்திலிருந்தே. ஏன் பகவத்கீதை சாஸ்திரத்தை உபதேசித்த கண்ணனே அர்ஜுனனுக்கு 4 கரங்களோடு தான் சேவை சாதித்திருக்கிறான். இது அர்ஜுனனே சொல்றான். விஸ்வரூபத்தை சேவித்த பிற்பாடு 1000 தலைகள், 1000 வயிறு, 1000 உருவங்கள், இதெல்லாம் பார்த்து ரொம்ப பயந்துட்டான். போரும் கண்ணா தேனைவ ரூபேன சதுர்புஜேன சஹசிரபாஹோ பவ விஸ்வமூர்த்தே. 1000 இத்தனை உருவங்களோடு சேவை சாதிக்கும் விஸ்வரூபனான எம்பெருமானே, இத்தை கண்டு மனசு பதறுகிறது, பயம் ஏற்படுகிறது. இனிமேலும் இத்த பார்க்க முடியாது, ஏதோ ஆசைப்பட்டேன், நீயும் காட்டினீர், போரும். இப்ப தேனைவ ரூபேன சதுர்புஜேன, நீ எப்பொழுது என்னிடத்துல இனியவனாக ரொம்ப அன்புள்ளவனாக 4 கரங்களோடு சேவை சாதிப்பாயே, உன்னுடைய கிருஷ்ணனாக நீ எப்படி சேவை சாதிப்பாயோ அதே மாதிரி நீ மீண்டும் எனக்கு சேவை சாதிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க, எம்பெருமானும் தன்னுடைய அத்தனை வடிவங்களையும் மறைத்து கொண்டு இயற்கையில தான் இருப்பவனாக 4 திருக்கரங்களோடு சேவை சாதித்தான். அதனால தான் இப்ப கோபிகைகளும் அதிலேயே ஈடுபட்டு சங்கடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன். தடக்கையின என்ன, பருத்து விஷாலமான கைகளாம். அந்த சங்க சக்கரங்களுக்கு படுத்து உறங்கலாம். அதைத்தான் கற்பூரம் நாருமோங்கிற அந்த பதிகத்துல கண்படை கொள்ளல் கடல் வண்ணன் கைத்தலத்தே 9 சொல்லில் உலகளந்தான் வாயமுதம். இந்த பாஞ்சசன்யத்துக்கு என்ன பாக்கியம் பாருங்கோ. எங்கேயானும் போய் கொடுத்தனும் இருந்தா அங்கேயே ஆகாரமும் கொடுத்துடுறோம், படுத்துக்கிறதுக்கு உண்டான வசதியும் அங்கேயே பண்ணி கொடுத்துடுறோம், வெளியிலெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம், எல்லா அனுபவமும் இங்கேயே உண்டுன்னு சொன்னா யாரான விட்டு போவோமா? அத மாதிரி எம்பெருமானுடைய கைத்தளத்துல இருக்கக்கூடிய பாஞ்சசன்யத்துக்கு பசித்தது தாகம் எடுத்ததுன்னா எங்கேயானும் வெளியில போய் ஆகாரம் வேணுமா? கொஞ்சம் மதுசூதன பெருமாளை கூப்பிட்டு கொஞ்சம் தாகமா இருக்கு அப்படின்னா உடனே வாய்கிட்ட வச்சுப்பாராம். அந்த வாய் அமிர்தத்தை அந்த பாஞ்சசன்யத்தாழ்வார் பருகி கொள்ளுவார். தாகம் தீர்ந்துடும், பசி தீர்ந்துடும். சரி, கொஞ்சம் தூக்கம் வருது, என்ன தான் மெத்து மெத்துன்னு இருக்க தாமரை போன்ற திருக்கை, அதிலேயே இடம் வளமாக அப்படி இப்படி சாய்ந்து படுத்துக் கொள்ளுவன். அதான் கண்படை கொள்ளல் கடல் வண்ணன் கைத்தலத்தே. இதை பார்த்துட்டு பெண்படையார் உன்மேல் பெரும் பூசல் சாத்துகின்றார். கோபிகைகள் பெண்களுக்கெல்லாம் ஒரே அவன் பேர்ல ஒரே வெறுப்பான். இத்தனை பேர் கோபிமார்கள் பத்தினிமார்கள் நாங்கள் இருக்க, இவன் என்ன எங்களுக்கெல்லாம் இந்த அமுதத்தை கொடுக்கறத விட்டுட்டு ஒரு பாஞ்சசன்யத்துக்கு போய் கொடுத்துட்டு இருக்கானே, அறிவில்லாதவனா இருக்கானே, இத்தனை பெண்கள் அவனை வேணும்னு எதிர்பார்க்க இவர் யாரோ ஒரு பாஞ்சசன்யத்தோடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறாரே என்று அந்த பாஞ்சசன்யத்திடத்துல வெறுப்போடு கூறுவதாக அந்த 10 பாசுரங்கள்ல ஆண்டாள் தெரிவிக்கிறாள். அப்ப தடக்கை என்ன வந்தாலும் அனைத்தையும் அப்படி அழகா ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய திருக்கைகள்ல சங்க சக்கரங்களை பிடித்துக் கொண்டு மேலே தாமரை கண்களோடு இருக்கிறார். ஆழ்வார்களுக்கு இது ஒரு வழக்கம். எங்கெல்லாம் எம்பெருமானுடைய சங்க சக்கரங்களை அனுபவிக்கிறாரோ அந்த இடத்துல எல்லாம் தாமரை கண்களையும் சேர்த்து அனுபவிப்பாராம். ஏன் அதுதான் தெரிவிக்கிறார். வெள்ளை சுரி சங்கொடு ஆழி ஏந்தி தாமரை கண்ணன் என் நெஞ்சினூடே புள்ளைக்கடாகின்ன ஆத்தை காணீர்.
என்று தென்திருப்பேரைங்கிற திவ்யதேசம், நவதிருப்பதி ஆழ்வார் திருநகரிக்கு அருகே இருக்கக்கூடிய 9 திவ்யதேசங்கள். அங்க மகர நெடுங்குழை காதன் என்ன எம்பெருமான் மீன் வடிவத்துல, மத்ஸ்யத்தினுடைய வடிவத்துல இருக்கக்கூடிய நெடுமையான நீண்டு இருக்கக்கூடிய குண்டலங்களை திருக்காதுகள்ல சாத்தி கொண்டு எம்பெருமான் தென் திருப்பேரைங்கிற திவ்யதேசத்துல சேவை சாதிக்கிறான். அவ்வெம்பெருமானை பல்லாண்டு பாடும் பொழுதோ பெருமான் எப்படி இருக்கிறான் தெரியுமா? வெள்ளை சுரி சங்கொடு ஆழி ஏந்தி தாமரை கண்ணன், சங்கு சக்கரத்தை ஏந்தி கொண்டிருக்கிறவன், தாமரை போன்ற அழகான திருக்கண்களோடு கூடியிருப்பவன் என்னுடைய மனசுக்குள்ளே வந்து விட்டான். சங்கு சக்கரங்கள் என்ன கைகூப்பும் தாமரை கண்ணன்னே தளரும். நாயிகா பாவத்துல சங்கு சக்கரன் கொண்டிருப்பவனை கை கூப்புறேன், தாமரை கண்ணு சொன்ன உடனே பேச்சே வரல, தளர்ந்து விடுகிறாள். சங்குடு சக்கரம் கண்டுகந்தும் தாமரை கண்களுக்கு அற்று தீர்ந்தும். சங்கு சக்கரங்களை கொண்டிருக்கிற எம்பெருமான சேவித்தால் சந்தோஷம் ஏற்படும். அந்த தாமரை கண்ணழக பார்த்துட்டா அற்று தீர்ந்தவன், இவனை தவிர என்னுடைய மனசு வேறு யாருக்கும் போகாதுன்னு பத்திரத்துல எழுதி கொடுக்குமா போல எழுதி கொடுத்து விடுவார்களாம் ஆழ்வார்கள் எல்லாம். நம்மாழ்வாரை போலே சங்குடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாட வேண்டும் இவர்களும் ஆசைப்படுகிறார்கள். ஆங்கு மலரும் குவியும் மால் ஒந்திவாய் ஓங்கு கமலத்தின் ஒன்போது ஆங்கை திகிரி சுடரென்னும் வெண்சங்கம் வானில் பகருமதி என்னும் பார்த்து என்று ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார்கள். எம்பெருமான் கைகள்ல இந்த திருவாழி திருச்சங்க பிடித்துக் கொண்டிருக்கிறாரா. இப்போ கண்கள் 2 தாமரையா இருக்கா. தாமரை எப்போ மலரும்? சூரியனை பார்த்தால் மலரும். அதே போல சந்திரனை பார்த்தா மொட்டித்து விடுமா? இப்ப எம்பெருமான் கையில பிடித்துக் கொண்டிருக்கிற திருவாழியே சூரியனை போல பிரகாசமா இருக்கா. சஹஸ்ரம் ஆயிரமான சூரியர்களை ஒத்த தேஜஸ் ஒளி பிரகாசத்தை உமிழக்கூடிய சக்கரத்தாழ்வார கையில பட்டி கொண்டிருக்கிறார். மற்றொரு பக்கம் பாஞ்சகன்யம் எப்படி இருக்குன்னா 1000 நிலவுகள், பௌர்ணமி சந்திரன், ஆயிரமான சந்திரனை ஒன்னால் சேர்த்தா எவ்வளவு அந்த வெண்மை இருக்குமோ, எவ்வளவு குளிர்ச்சி இருக்குமோ அந்த குளிர்ச்சி சங்கத்தினிடத்துல இருக்கா. இப்ப 2 பக்கமும் சூரியனும் சந்திரனும் இருக்க மாதிரி இருக்கான். பெருமானுடைய கண்கள் தாமரையா இருக்கு. ஒரு பக்கம் இப்படி திரும்பினா சூரியன் இருக்கிற மாதிரி சக்கரத்தை பார்த்துட்டு நன்னா மலர்றது, இன்னொரு பக்கம் சங்கத்தை பார்த்தா இப்போ சந்திரன் வந்துடுத்தா என்ன அப்படின்னு கண்ணு மூடிக்கிறது. அவ பெருமானுடைய கண்கள் இப்படி இருக்கிறதுன்னு ஆழ்வார் வர்ணிக்கிறார். ஆங்கு மலரும் குவியும் மால் ஒந்திவாய். ஒரு பக்கம் திருக்கண்களாகிற தாமரை இப்படி செய்கிறது. திருநாபியிலிருந்து ஒரு கமலம் வருதே, பிரம்மாவை படைத்ததே அந்த நாபி கமலம் தானே. அந்த கமலம் என்ன செய்கிறதுனா ஓங்கு கமலத்தின் ஒன்போது ஆங்கை திகிரி சுடரென்னும் வெண்சங்கம் வானில் பகரு மதி என்னும் பார்த்து. சக்கரத்தை சூரியன் நினைத்து கொண்டு தாமரை மூடிவிடு மலர்கிறது. அதே போல சங்கத்தை நிலவுன்னு பார்த்து அந்த தாமரை மூடிவிடுகிறது என்றெல்லாம் இப்படி அனுபவிக்கிறார்கள் ஆழ்வார்கள். தூது செய் கண்கள் கொண்டொன்னு பேசி தூமொழி இசைகள் கொண்டொன்னு நோக்கி. எம்பெருமான் நம்ம இடத்துல பேசுவது கூட ரொம்ப நிறைய வளவளான்னு பேச மாட்டார். ஆனா கண்களாலேயே பார்த்து நம்ம விசாரிப்பாராம். நீ வந்தியான்னு கண்களாலேயே விசாரிப்பார். நமக்கு ஏதேனும் துக்கம் இருந்தாலும் எல்லாம் சரியாகும்னு கண்களாலேயே தடவி கொடுப்பார். அப்ப இதெல்லாம் ஆழ்வார்கள் இடத்துல இப்படிப்பட்ட அனுபவம். அதே தான் ஆண்டாள் நாச்சியாரும் பங்கைய கண்ணானை பாடவும். இப்படி நம்ம இடத்துல பரிவோடு அந்த கண்ணுடைய அழகையெல்லாம் நமக்கு காட்டி கொடுக்கக்கூடிய எம்பெருமானை பாட வேண்டும். தாமரை கண்ணனை விண்ணோர் பரவும் தலைமகனை ஜிதம்தே புண்டரீகாட்ச என்றும் இடக்கையும் வலக்கையும் அறியாத இடைச்சிகளான நம்மோடு நித்திய சூரிகளோடு வாசியற சர்வரையும் தோற்பித்துக் கொள்ளும் தாமரை கண்களை கண்டு வைத்தும் கண்ணுறங்குவதோ. நீ உள்ள படுத்து கொண்டிருக்கிறாயே, இது வாஸ்தவமா, இது பொருந்துமா பார். நித்திய சூரிகளும் இந்த தாமரை கண்களுக்கு அற்று தீர்ந்தவர்கள், இதற்கே நாங்கள் அடிமைன்னு தெரிவிக்கிறார்கள். ஆழ்வார்களும் இதிலே ஈடுபட்டிருக்கிறார்கள், பாமர ஜனங்களும் இதுல ஈடுபடுகிறார்கள். நீ நல்ல பேச்சு சாமர்த்தியம் கொண்டிருந்து நல்ல ஆச்சாரியனுக்கு உண்டான ஞானத்தையும் கொண்டிருந்து எழுந்திராமல் இருப்பது இது உன்னுடைய அந்த குண பூர்த்திக்கு சேருமா? பாட உன் பிரீத்திக்கு போக்கு விட்டு பாடி ஒரு நீர்ச்சாவி போல கிடக்கிற இத்திரல் உஜ்ஜீவிக்கும்படி வருஷியாய். பாடனா இவளுக்கு நல்ல பேச்சு சாமர்த்தியமா, பாட்டுல ரொம்ப இனிமையாக பாடக்கூடிய சாமர்த்தியம். நாவுடையாய்னு சொன்னால் ஒரு பக்கம் ரொம்ப இனிமையாக பேசுவது. மதுராலாப்பா கிமாக மம பாமினின்னு சீதா பிராட்டினுடைய பேச்சு கிளி போன்ற அந்த கிளிமொழியாள்னு கொண்டாடப்படுகிறாள், அவ்வளவு இனிமையாக இருக்கும். அதே பாடணும்னு சொன்னால் அத்தனை இனிமையாக இருக்குமா. சாதாரணமா உதாரணம் சொல்லுவது உண்டு. இந்த பாடகர்களுடைய பேச்சு எப்படி இருக்கும்னா அவ பேசினாலே பாடுற மாதிரி இருக்குமா. எதை போல நல்ல நாட்டியம் தெரிந்தவர்கள் வெறும் அப்படி நடந்து வர சொன்னால் வருவதே ஏதோ நாட்டியம் ஆடிக்கொண்டு வருமா போல இருக்குமா. தனியா மேடையில ஏறி நாட்டியம் எல்லாம் ஆட வேண்டாம், ஒரு 4 அடி நடந்து வந்தாலே ஒரு நாட்டிய தாரகையோ அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளலாமா அவளுடைய நடைய பார்த்து. அத மாதிரி நல்ல பாடுற சாமர்த்தியம் இருந்தா அவ பேசுறதே ரொம்ப இனிமையா ஏதோ ராகம் போட்டு பேசுற மாதிரிதான் பாடுற மாதிரிதான் பேசுவார்கள்.
அத மாதிரி இந்த பெண்ணும் நல்ல சாமர்த்தியம் கொண்டிருப்பவள் இப்ப வாயை மூடிக்கொண்டு இப்படி இருப்பது உனக்கும் பொருந்தாது, எங்களுக்கும் அது தகாது. நீ எழுந்திருந்து நன்னா பாட வேண்டும். உத்காயதி நாம் அரவிந்தலோச்சனம் பிரஜாங்கனானாம் திவம் அஸ்பிருஷத்வனிகி என்று ஸ்ரீமத் பாகவதத்திலே கோபிமார்கள் எல்லோரும் சேர்ந்து கண்ணனுடைய அந்த புகழ அப்படி பாடுகிறார்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது என்று எம்பெருமானுடைய தாமரை கண்களுக்கு தோற்று இடைப்பெண்கள் பாடுவதில் அவர்களும் ஈடுபட்டனர்கள். அதே மாதிரி நீயும் பாட வேண்டும் என்று அரவிந்தலோச்சனான எம்பெருமான் அந்த எம்பெருமானுடைய புகழ பாட வேண்டும். எழுந்திருந்து வா என்று கூப்பிட இந்த கோபிகையும் எழுந்து வந்தாள் என்று இந்த பாசுரத்துல சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம். இந்த பாசுரம் போன பாசுரம் ரெண்டும் எதை தெரிவிக்கிறதுன்னா ஆச்சாரிய லட்சணம். ஒரு ஆச்சாரியன் என்பவர் சிறந்த ஞானத்தோடு இருக்க வேண்டும். அதே சமயத்துல அத்தை உபதேசித்து அடுத்தவர்களை திருத்துவதற்கு பேச்சாற்றல் சாமர்த்தியம் இருக்க வேண்டும். பல பேருக்கும் இன்னைக்கு நல்ல பேச்சாற்றல் இருக்கு, ஆனா ஞானம் இருக்கான்னு கேட்டா எதோ பத்தி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள், சம்பிரதாயத்தை பத்தி தெரிந்து கொண்டு இத்தை பிரச்சாரம் செய்து அனைவருக்கும் உபதேசிக்க வேண்டும் அதெல்லாம் இல்லை. ஆனா மேடை பேச்சுன்னு சொன்னா விவாத மேடை, அதை பேசுகிறோம் இதை பேசுகிறோம், இன்னைக்கு ராத்திரி முழுக்க எதை பத்தி பேசுகிறார்களோ அதனால ஒரு பிரயோஜனம் இருக்காது. அப்ப பிரயோஜனம் இல்லாத விஷயத்துல பேசக்கூடிய சாமர்த்தியம் பலருக்கும் இருக்கலாம். சரி, சிலர் எப்படிப்பட்டவர்கள்னா நல்ல ஞானம் இருக்கும், ஆனா இந்த மாதிரி ஒலிபெருக்கி இந்த மேடையெல்லாம் போட்டுட்டா குடு குடு குடுன்னு நடுங்க ஆரம்பிச்சிடும், வார்த்தையே வராது, ஒன்றும் பேசவே முடியாது. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடாது, பேச்சு தெரிந்து ஞானம் இல்லாமல் இருக்கக்கூடாது. இரண்டுமே அமைய பெற்றவர்களாக ஆச்சாரியர்கள் இருக்க வேண்டும். அப்படித்தான் பாகவதர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இந்த பாகவதர்களை முன்னிட்டு கொண்டே எம்பெருமானை பற்ற வேண்டும் என்கிற அந்த முக்கியமான விஷயம்தான் இந்த ஒவ்வொரு பாசுரத்திலையுமே இப்போ சொல்லி கொண்டு வருகிறாள். இதை ரெண்டு விதமாக நோக்கலாம். ஒண்ணு, ஒவ்வொரு பாசுரத்துல ஒவ்வொரு கோபிகை எழுப்புகிறாள், அந்தந்த கோபிகைக்குன்னு சில தன்மைகளை இட்டு எழுப்புகிறாள்னு இத்தனை நாள் பார்த்தோம். அப்படி கொள்ள வேண்டாம். இப்போ ஆழ்வார்களுடைய நாயிகா பாவம் எடுத்துக்கொண்டால் தன் பேச்சு, தானான பேச்சு, தானே நாயகியாக பேசும் பாசுரம், அது தலைமகள் பாசுரம்னு சொல்லுவார்கள். அடுத்து இந்த தலைமகள், இந்த மகளுக்கு ஒரு தாயார் இருக்கலாம், அந்த தாயார் இந்த பெண்ணுக்கு அப்பப்போ அறிவுரை சொல்றா, அம்மா இந்த மாதிரிலாம் நடந்து கூடாது, அவன் ரட்சிக்கணுமே தவிர நீ பதறக்கூடாது, ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி எல்லாம் செய்வது கலங்கத்தை ஏற்படுத்தும், நீ பதட்டப்படாதே பதட்டப்படாதேன்னு ஒரு தாயார், நாயகியினுடைய தாயார் கூறுசனராக திருத்தாயார் பாசுரம் என்றும் சில பாசுரங்கள் இருக்கும். அடுத்து இந்த பெண்ணுக்கே தோழிமார்கள் பலர் இருப்பார்கள். தோழிதான் சம்பந்த ஞானத்தை தெரிவிப்பலாம். ஐயோ, இவள் எம்பெருமானுக்கே அற்று தீர்ந்தவள், பரமாத்மாவுக்கும் இவளுக்கும் தான் நெருக்கமான சம்பந்தம் என்பதை தோழிக்கும் அதாவது இந்த தலைமகளுக்கும் அறிவிப்பால், தாய்க்கும் இவள் தான் சொல்லுவள். அதனால தோழி, இப்படி மூன்று பாவத்துல ஆழ்வார்களுடைய பாசுரம் இருக்கிறது. இப்ப இந்த பாசுரத்தை பார்த்தா அப்ப தோழி பேச்சா பேசக்கூடிய பாசுரங்கள்லாம் வேற யாருடைய பேச்சு, தாயாக பேசக்கூடிய பாசுரங்கள்லாம் வேற யாருடைய பாசுரங்கள், தலைமகள் தானா பேசுற பாசுரங்கள் மட்டும்தான் ஆழ்வார்துன்னு கொள்ளுவார்கள் கிடையாது. மூன்று பாவங்களை பேசினாலும் எல்லாம் ஆழ்வாருடைய கருத்துகள் தானே. அவரே அந்தந்த நிலைமையில இருந்து கொண்டு அந்தந்த பாசுரங்களை அருளி செய்கிறார். இப்படிதான் அனுபவிக்கிறோம். அதே போல இப்ப ஆண்டாளாகிற கோபிகையும் தன்னை கோபிகையாக கொண்டு எதிரிலேயும் ஒரு கோபிகையாக தன்னையே பாவிக்கிறாள். தானே இன்னொரு கோபிகையா இருந்து கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி பேசிக்கொள்ளுமா போலத்தான் இந்த பாசுரங்கள் இருக்கு. அப்ப ஒரே ஒரு கோபிகை ஒரு பாகவத பெண்ணுக்கே இத்தனை அடையாளங்கள் இருக்க வேண்டும் என்று சேர்த்து பார்க்கணும். முதல் பாசுரம், அதாவது 6வது பாசுரத்திலிருந்து தான் இந்த கோபிகைகள்லாம் எழுப்புகிறாள். அப்ப ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஒவ்வொரு கோபிகைக்கு சொல்லப்பட்ட அடையாளம் ஏதோ ஒவ்வொருத்திக்கு தனித்தனியா இருக்கு என்று இல்ல. ஒரு பாகவத பெண் என்று சொன்னால் இத்தனை அடையாளங்கள் அவள் இடத்துல இருக்க வேண்டுமா. அவ பிள்ளைத்தனத்தோடு பாகவத பிரபாவத்தை அறியாதவளாக இருக்கக்கூடாது, பேய் பெண்ணாக அறிந்தும் மறந்தவளாக இருக்கக்கூடாது, கோதுகலமுடைய பாவையாக எம்பெருமானிடத்துல மிகுந்த விருப்பத்தோடு ஆனந்தத்தோடு இருக்க வேண்டும் என்று வரிசையா இது அத்தனையும் அவளிடத்துல நாம உறவு கொள்ள வேண்டும். அவளும் அடுத்தவர்களிடத்துல உறவு கொண்டு மாமான் மகளேன்ற அந்த உறவு நெருக்கத்தோடு பழக வேண்டும். நோற்று சுவர்கம் பூகின்ன அம்மனாய் என்று சொல்லுமா போலே எம்பெருமானையே அனைத்து விதமான இன்பமாக கொண்டு நாம எந்த முயற்சியிலும் ஈடுபடக்கூடாது என்பதை தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். மேலே கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து செத்தார்தழிய சென்னு செரு செய்யும் குத்தமன் இல்லாத கோவலர்த்தம் பொற்கொடின்னா நாம செய்கின்ற அனைத்துமே சாதனம் அன்று, எம்பெருமானுக்கு செய்யக்கூடிய தொண்டுகள். நாம பிரதட்சணம் பண்ணாலும் சரி, நாம சங்கீர்த்தனம் பண்ணாலும் சரி, புஷ்பத்தை தொடுத்து சமர்ப்பித்தாலும் சரி, தழிக பண்ணி எம்பெருமானுக்கு கண்டருள பண்ணாலும் சரி, அனைத்துமே தொண்டிலே சேருமே தவிர இதை எதையும் உபாயமாக செய்வதுங்கிறது கூடாது. அதற்கடுத்து கனைத்திலம் கத்திறமை நற்செல்வன் தங்காய் என்று விசேஷ தர்மமாக எம்பெருமானுக்கு அவருக்கு எது மிகவும் விருப்பமோ
அந்த தொண்டை செய்வதில் நாம் ஈடுபட வேண்டுமே தவிர எனக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிறத மட்டும்தான் செய்வேன், அவருக்கு எது விருப்பமோ அதெல்லாம் செய்ய முடியாது, அப்படியெல்லாம் பேசவே கூடாது. அவருக்கு எது மிகவும் உகப்போ அத்தை செய்வதில் தான் ஒரு பாகவத பெண். பாகவத பெண்ணுன்னா பாகவதர்கள் அனைவருமே இப்படி இருக்க வேண்டும்னு வரிசையா இப்படி அடையாளம் சொல்லி கொண்டு வந்து, போதரிக்கண்ணினாய் சிறந்த ஞானத்தோடு இருக்க வேண்டும், அடுத்து நாவுடையாய் நல்ல சாத்துரியத்தோடு இருக்க வேண்டும், அடுத்தவர்களுக்கு எடுத்த விஷயத்தை கூற வேண்டும். இந்த உபனிஷத்தே அதிவாதி பவ என்று தெரிவிக்கிறது. அதிவாதின்னு அர்த்தம் என்ன, வாதம் பண்ற சாமர்த்தியத்தோடு இருக்க வேண்டுமா. எதுல எனக்கு எது பிடிக்குமோ அதுல வாதம் பண்ணி அத்தை சாதிப்பது, அத்தை எனக்கு பெற்றுக் கொடுப்பது, அதுல சொல்லல. பகவத் விஷயத்துல கொஞ்சம் கூட குறைச்சலா இருந்தாலும், கொஞ்சம் அதிகப்படியாக இருந்தாலும் சற்று அவனிடத்தில் நம்பிக்கையோடு வாதம் செய்ய வேண்டுமா. அப்படித்தானே தொண்டரடிப்படியாழ்வார் இருந்தார். அவர் சொல்லும் பொழுது, காண்பரோ கேட்பரோதாம் தலை அறுப்புண்டும் சாகேன் சத்தியம் காண்மினையா சிலையினால் இளங்கசத்த தேவனே தேவனாவான், வெறுப்பொடு சமணர் முண்டர் விதியில் சாக்கியர்கள் நின்பால் பொறுப்பரியனகள் பேசில் போவதே நோயதாகி குறிப்பென கடையமாகில் கூடுமேல் தலையை ஆங்கே அறுப்பதே கருமம் கண்டாய் அரங்கமா நகருளானேன்னு ஆச்சரியமா பேசுறார். ரொம்ப சாது விப்ரநாராயணர்னு பேரு. நந்தவனம் விட்டா கோவில், கோவில் விட்டா நந்தவனம், வேற எதுவுமே தெரியாது. ஆனா பெரிய அரசியல் கட்சிக்காரர் மாதிரி அப்படி பேசுறார். யாரானு எதிர்த்து வரட்டும், என் கையில கத்தி இருந்ததுன்னா அவ்வளவுதான், ஒரே போடு அவர்கள் எல்லாம் முடித்தே விடுவேன். எனக்கு அந்த ஆற்றல் இருந்து நான் ஒருவேளை அரசனா தண்டனை கொடுக்கக்கூடிய அந்த நிலைமையில இருக்கிறவனாக இருந்தால் அவர்களுக்கெல்லாம் இப்பொழுதே தண்டனை கொடுத்து எப்படி பேசலாம்னு அவர்களுக்கு அதை புரிய வைப்பேன்னு தெரிவிக்கிறார். அப்ப அந்த அளவுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்ல வேண்டும். யாரா இருந்தாலும் பகவத் விஷயம் சம்பிரதாயத்துக்கு எதிர்த்து சொல்லுகிறார்கள்னா குரல் கொடுக்க வேண்டும். அதற்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஆற்றல், அந்த பேச்சு திறமையோடு இருக்கிறத எடுத்து சொல்றோம். நாம ஏதோ இல்லாதது பொல்லாதெல்லாம் எடுத்து சொல்லல. இருக்கிறதுங்கிறது சனாதன தர்மம். அது எத்தனையோ பண்டை காலத்திலிருந்து எத்தனையோ நாளா தொன்று தொட்டு பெரியவர்கள்லாம் கடைபிடித்துக் கொண்டிருப்பது. இன்று ஏதோ 4 பேருக்கு அது ஏதோ பிடிக்கவில்லைங்கிறதுக்காக அதை மாற்றிக்கொள்ள முடியுமா? அப்படியெல்லாம் செய்ய முடியாது. அப்ப இருக்கிற அந்த விஷயத்தை பலருக்கும் எடுத்து கூறி பிரச்சாரம் செய்வதிலே ஆச்சாரியர்களும் பாகவதர்களும் ஈடுபட்டு இருக்க வேண்டும். இதெல்லாம் எவ்வளவு சிறுமியான ஆண்டாள், 5 வயசு சிறு குழந்தையான பெண் எவ்வளவு தீர்க்க சிந்தனையோடு திருப்பாவையில ஒரு போற போக்குல நாவுடையாயின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காள். ஆனா அதற்குள்ள இவ்வளவு ஆழ்ந்த அர்த்தங்கள் இருக்கிறது. நல்ல பேச்சு சாமர்த்தியத்தோடு அனைவருக்கும் கிருஷ்ண சரித்திரத்தை எடுத்து கூறி, கண்ணனே பரன், அவர்தான் ஸ்ரீமன் நாராயணன் தான் முழுமுதற் கடவுள் என்னத்தை நன்றாக தெரியப்படுத்தி, பக்தர்கள் பாகவதர்கள் அனைவருக்கும் அவர்களுக்குன்னு கொடுக்கக்கூடிய பெருமகளையும் கொடுத்து கௌரவிக்க வேண்டும் என்ன இந்த விஷயத்தை எல்லாம் ரொம்ப தெளிவாக இந்த பாசுரங்கள்ல தெரிவித்திருக்கிறாள். அதை தெரிந்து கொண்டு இன்னும் இறுதியான ஒரு லட்சணம் நாளைய தினத்து பாசுரம். கோபிகைகளை எழுப்பக்கூடிய இந்த பிரகரணத்திலே இறுதியான பாசுரம்னா அது 15வது பாசுரம். அதுல தான் ஒரு பாகவதனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான லட்சணம். எப்பொழுதுமே வரிசையா கூறிக்கொண்டு வரும் பொழுது பல விஷயங்கள்ல முதல்ல சொல்லிவிடுவார்கள். ஆனா முக்கியமா முத்தாய்ப்பா வைக்க வேண்டிய விஷயத்தை இறுதியில தானே வைப்பார். ஆழ்வார் கூட திவ்ய பிரபந்தங்களை முடிக்கும் பொழுது தங்களுக்கு வேண்டிய அந்த முக்கியமான அர்த்தத்தை எப்படியான சிஷ்யர்கள் பெற்றுவிட வேண்டும், நான் கண்ட நல்லதுவேன்னு எங்க உபதேசிக்கிறார்? திருவிருத்தத்தினுடைய கடைசியில உபதேசிக்கிறார். ஞானப்பிரானை அல்லால் நான் கண்ட நல்லதுவே, இதுதான் எனக்கு நல்லதுன்னு தெரியறது, பாகவதர்களை இத்தையே நீங்களும் கை கொள்ளுங்கள்னு உபதேசிக்கிறாரே. அதே மாதிரி பாண்டாள் நாச்சியார் 10 பாசுரங்கள்ல கோபிமார்கள் அவர்கள் இருக்க வேண்டிய அடையாளத்தெல்லாம் சொன்னாளா? இப்ப இறுதியா ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் என்றால் எப்படி இருக்க வேண்டும், அதற்குன்னு இருக்கக்கூடிய முக்கியமான தன்மை என்ன, அதைத்தான் நாளைய தினத்து பாசுரத்துல தெரிவிக்கிறாள். அத்தை அனைவரும் கேட்டு அனுஷ்டானத்திலையும் கொண்டு வர வேண்டும் என்பதையும் பிரார்த்தித்துக் கொண்டு, கேட்பதற்கு இன்னும் பலரும் திரண்டு வர வேண்டும் என்பதையும் பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். தற்பொழுது இன்றைய நாள் பாசுரத்தை அனுசந்தித்து பெரிய பிராட்டியினுடைய திருவடிகளையும் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளையும் பணிய வேண்டும் என்றும் பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்னார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையக்கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். மாமா வந்து ராமானுஜர் எழுதியிருக்கார், திருக்கட்சி நம்பியார் நடித்திருக்கார்.